எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா நடத்தும் இந்த சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா இன்னைக்கு தொடங்குறது. 3 நாள் நடக்க இருக்கு. இந்த உற்சவத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாளைக்கும் 29ஆம் தேதியும் 3 நாளாக இதை பிரித்து நடத்தின்னு இருக்கோம். சங்கீத மும்மூர்த்திகளுக்கு அர்ப்பணமாக இந்த 3 நாள் உற்சவம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு முதல் நிகழ்ச்சியாக ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமிகள் உபன்யாசம் மூவர் போற்றும் வரதன் என்ற தலைப்பில் முதல் நிகழ்ச்சியாக சுவாமி இது அமைஞ்சிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் சுவாமி ஒத்துண்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரேக் ஜேர்னி மாதிரி இன்ஃபேக்ட் இவர் வந்துட்டு திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுற உண்ட ஸ்ரீ சசிகிரன் கேட்டணுன்னு அந்த பணியை பண்ணித்தரேன்னு சொல்லி வந்துருக்கார். அவரையும் சபையின் சார்பில் வருக என்று வரவேற்கின்றேன். இதற்கு பிறகு குரூப் கிருத்திஸ் ஆஃப் ட்ரினிட்டி பை சங்கீத கலாசாரதி நெய்வேலி சந்தான கோபால் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ஹோப் திஸ் ப்ரோக்ராம்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. Please enjoy the programs and get the blessings of the Mummurthigal. Namaskaram. எல்லோரும் அவளுடைய செல்ஃபோனை சைலண்ட் மோட வச்சுக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கும் மீதி பேருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நமஸ்காரம். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீயப்பதியான பகவான் 5 நிலைகளில் இருப்பதாக பாஞ்சராத்திரம் ஆகமம் சாதிக்கிறது. பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைகள் என்று அந்த 5 நிலைகளுக்கு பேர். இதில் 2 நிலைகளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியன், பிள்ளை லோகாச்சாரியாருடைய தம்பி, ஆச்சாரிய ஹிருதயம் என்கின்ற நூலுக்கு கர்த்தா அந்த சுவாமி சாதிக்கிறார். பரத்வத்வயங்கள்னு பரத்வத்திலேயே 2 நிலைகளை சேர்த்துட்டார். 5வது நிலையாக கொண்டாடப்படுவது நமக்கு கிட்டி நின்று உதவுவது அர்ச்சாவதாரம்னு பேர். அர்ச்சாவதாரங்கள்லேயே பெருமாள் பல க்ஷேத்திரங்களில் பல ரூபங்களில் இருக்கார். சில க்ஷேத்திரங்கள் நமக்கு தெற்கு தேசத்தில் அமைஞ்சிருக்கு, சிலது மல தேசத்தில் அமைஞ்சிருக்கு, சிலது வடக்கு தேசத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் பகவான் எதால செய்யப்பட்டான் என்ற ஒரு சர்ச்சையே வரக்கூடாது. அவன் எதால் செய்யப்பட்டாலும் பகவான் பகவானேன்னு விஷ்ணு புராண வாக்கியம். பகவத் விக்கிரகத்தில் ஆராய்ச்சியும் ஆழ்வார்களின் ஜாதி ஆராய்ச்சியும் மாத்ருயோனியை ஒக்கும்னு சாதிக்கிறார். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எந்த ஜாத்தின்னு கேட்டாலும், திவ்யமங்கள விக்கிரகம் எதால செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டாலும் நான் இவளுக்கு தான் பிறந்தேனாங்கிற அளவுக்கு சமமாக. அதனால் அதையும் கேட்கப்படாது இதையும் கேட்கக்கூடாதுன்னு பெரியவாளுடைய நிர்வாகம். அதனால் அப்பேற்பட்ட அர்ச்சைகள் பல திவ்ய தேசங்களில் இருந்தாலும் ஆழ்வார்கள் அக்காலத்தில் தேர்ந்தெடுத்த திவ்ய தேசங்கள் எவ்வளவுன்னு பார்த்தா 108 திவ்ய தேசங்கள். அது ரொம்ப பிரசித்தம்தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில்
நமக்கு ஏதாவது 108வது திவ்யதேசத்தை தவிர 107வது தவிர 106க்கு டக்குன்னு போயிட்டு வரக்கூடிய காலம். ஏன்னா அந்த காலத்தில் அடியனுடைய கொள்ளுபாட்டியே பதரிகாசிரமம் போகணும்னா எவ்வளவோ வருஷங்கள் தனம் சேர்த்தால்தான் ஒரு தூரம் வரைக்கும் போய் கூடையில் உட்காந்துன்னு இன்னொரு தூரம் போவா. நமக்கு கிட்டத்தட்ட கர்ப்ப கிரகத்தில் வாகனம் கொண்டு விட்டுடுறது. அங்கேருந்தே சேவிச்சுடலாம், இன்னும் இறங்கணுங்கிறதே இல்லை, அங்கேருந்தே சேவிச்சா. பல பேர் அதுவே கொஞ்சம் நடக்கணுமான்னு கேட்பா. என்ன பண்ணுறது, அந்த பெருசாக கட்டி வச்சுட்டா அவளுக்கு நம்ம கஷ்டம் தெரியல. அதனால் யாத்திரைன்னு தொடங்கினாலே எல்லாரும் கேட்பா, எவ்வளோ நடக்கணும் சுவாமி. அவள் எவ்வளோ கட்டி வச்சிருக்காளோ அவ்வளோ தூரம் நடக்கணும்னு நான் சொல்லுவேன். அது அந்த கோவிலுடைய அந்த பாக்கியம். நமக்கு சின்ன கோவிலாக அமைஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் காஞ்சிபுரத்தை உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போவேள், ஒரே கோவிலில் 4 திவ்யதேசம், ஊரகத்தான், காரகத்தான், கார்வானத்துள்ளான்னு ஆழ்வார் ஒரே திவ்யதேசத்தில் 4 சேவிச்சிருக்கார். சில திவ்ய தேசங்கள் 9 சேவிச்சாதான் ஒன்று. இப்போ அகோவிலம் போரேள், ஜுவாலா அகோவில மாலோல குரோடா காராஞ்ச பார்கவா யோகானந்தா சத்ரவட்டா பவனோ நவமூர்த்தையான்னு 9 நரசிம்மர்களை சேவிச்சாதான் ஒரு க்ஷேத்திரம். இதே உலக ஆனந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டேன்னா ஒரு கோவிலில் 4 க்ஷேத்திரம். அது அவளுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவ்வளவு க்ஷேத்திரங்கள் 108ன்னு தொகுத்து வச்சிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். ஆனால் இந்த 108லையும் எப்போவுமே ஃபில்டர் எது வச்சாலும் இதை விட எது நன்னா இருக்கும், அதை விட எது நன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம வழக்கம். அது மாதிரி எவ்வளவோ கோவில்கள் இருந்தாலும் ஆழ்வார்கள் பாடினது 108. 108 திவ்யதேசங்களில் 2 திவ்யதேசம் திருப்பரமபதம், ஒன்று வைகுண்டம். அதனால இருக்கிறது பூ உலகத்தில் இருக்கிறது 106. 106 40 சோழ நாட்டு திவ்யதேசங்கள், 18 பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள், 2 நடுநாட்டு திவ்யதேசங்கள், 22 தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள், 13 மலைநாட்டு திவ்யதேசங்கள், 11 வடநாட்டு திவ்யதேசங்கள்னு சேர்த்து வச்சு பார்த்தா 106 வரும். இவ்வளவு திவ்யதேசங்களா பிரிச்சிருக்கா. காவிரி கரையில எவ்வளவு, வைகை ஆத்தங்கரையில எவ்வளவு, தாமிரபரணி ஆத்தங்கரையில எவ்வளவு, பெரியாறு 6 பேர் தான், இந்த பெரியாறு ஆத்தங்கரையில எவ்வளவு அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு நமக்கு சம்பிரதாயத்தில். ஆனால் இந்த 108 திவ்யதேசங்களையும் சேர்த்து வச்சு பட்டர் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சார். இது எல்லாருக்கும் அத்துப்படிதான். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணா நிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி शिखरालय काल मेघम श्रीहस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशं नमामि शिरसा यदुशैल தீபம் ரங்க. எவ்வளவு வருஷங்கள் இதே கேட்டிருக்கோம். இந்த ஸ்லோகம், இதை விருத்தமாக பாடின இந்த ஸ்லோகம் 4 திவ்யதேசங்களை தெரிவிக்கிறது. ஒன்று ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம். ஸ்ரீரங்கத்தில் சேஷபீഠத்துக்கு மேலே பிரணவாகார விமானத்தின் கீழே திருமணத்தூண்களின் நடுவே கடியவாகி புடைபறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய அந்த அமலன் ஆதிப்பிரானான பகவானை தெரிவிக்கின்றது முதல் பதம். 2வது ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம். காளமேகம் ஒரு திவ்யதேசத்தில் பெருமாளுக்கே காளமேகம்னு பேர். எந்த திவ்யதேசம் தெரியுமோ? திருமோகூர்னு பேர். மதுரையிலேருந்து கீழே தெற்கு வந்தேன்னா ஒரு பக்கம் போனேன்னா திருமோகூர்னு ஒரு திவ்யதேசம். 108ல் ஒன்று பாண்டி நாட்டு திவ்யதேசங்களில் பெருமாளுக்கு காளமேகம் அப்படின்னு பேர். ஒரு திவ்யதேசத்தில் நீலமேகம்னு பேர். எது தெரியுமோ சுவாமி? ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இப்படி கேள்வி கேட்டுட்டே போனேன், எப்படி மோட்டிவேட் ஆயிடுது. நாகப்பட்டினத்தில் பெருமாளுக்கு சௌந்தர்யராஜன்னு பேர். சுந்தரராஜன் திருமாலிரும் சோலை, சுந்தரராஜன் திருமாலிரும் சோலை, சௌந்தர்யராஜன் நாகப்பட்டினம், நீலமேகம்னு பெருமாளுக்கு திருக்கண்ணபுரத்தில் பேர். உற்சவமூர்த்திக்கு தான் சௌரிராஜன்னு பேர். நம்ம ஷௌரிஹின்னு சஹஸ்ரநாமத்தில் ஒரு இடத்துல வருது இல்லையா? அந்த ஷௌரிஹினா உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரிக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு உற்சவமூர்த்தி. மூலமூர்த்தி நீலமேகம், காளமேகம் திருமோகூர். ஆனால் காளமேகம்னா அர்த்தம் என்னன்னா கருத்த மேகம் சூழ்ந்தது. அதனால்தான் மேக சந்தேசம் மேகதூதம்னு காளிதாசன் விடுத்தான். யக்ஷன் அவன் தன்னுடைய
நாயகிக்கு தூது விடணும். கருத்த மேகங்கள் யானை வடிவில் இருக்கான். யானை வடிவோடு கூடி அந்த மேகத்தை பார்த்து தூது விடுறாப்புல இருக்கு மேக சந்தேஷம். ஹம்ச சந்தேஷம்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஆனா ஆண்டாளோ காள மேகத்தை பார்த்தோன்னு, கருத்த மேகத்தை பார்த்தோன்னு திருப்பதிக்கு தான் தூது விட்டா. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர்ப்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. அழகிய கருத்த மேகங்களே, உங்களை பார்த்தாலே எனக்கு திருவேங்கடமுடையான் பக்கமா தான் நீங்க போறேன்னு தெரியுது. என்ன தேசிகன் எடுக்கிறார். கிருபே கிருத ஜகத்விதே கிருபண ஜந்து சிந்தாமணே ரமா சகச்சரம் ததா ரகுதுரீண்ய யந்தியாத்வயான்னு எடுக்கிறார். கருத்த மேகங்களை பார்த்து நீங்க திருப்பதி பக்கமா போவேள். நிறைய பேர் விசிறாப்புல தெரியறது. அது காஞ்சிபுரத்தை பற்றி தானே வரும். காஞ்சிபுரத்தில் ஆலவட்ட கைங்கரியம்னு பேர். அதனால தான் எப்போவுமே அந்தந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் தான் அமையும். அதனால காளமேகம்னு தூது விட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் காளமேகமாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். அதனால ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம். அடுத்தது இந்த காளங்கிற, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் லா கிடையவே கிடையாது. இந்த மலையாளம் வருது பாருங்க, லா கிடையாது. அது பின்னாடி இம்போர்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் லெட்டர். லா மட்டும்தான் இருக்கு. ஆனால் நமக்கு பழகி போயிடுது. மலையாளம்னு சொல்லி பாருங்க, வரவே வராது. மலையாளம்னு சொன்னாப்புல தான் வருது. அதனால இம்போர்ட் பண்ணாலும் தேவையில்லை. ஏன்னா இப்போ தமிழ்லேயே ஹ ஸ்ரீ இதெல்லாம் கிடையாது. ஆனால் இம்போர்ட் பண்ணதுனால தானே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம், ஸ்ரீரங்கத்தை அனுபவிக்க முடியுது. அதனால அதெல்லாம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. காளமேகம் அப்படின்னு பேர். மூணாவது ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். ஸ்ரீ ஹஸ்திசைல, ஹஸ்தி என்றாலே யானை, ஷைல மலை, ஹஸ்திசைல வேழமலை யானமலை. ஏன்னா மதுரை பக்கம் ஒரு யானமலை உண்டு, இது ஒரு யானமலை. ஹஸ்திசைலன்னு சொன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதனுடைய கோவில், பெருமாள் கோவிலுக்கு, வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஹஸ்திசைலம்னு பேர். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம். 108 வரல இது, ஆனா சேத்துனுட்டார். ஏன்னா அந்த திவ்ய தேசத்து பெருமாள் ராமானுஜருடைய பிள்ளை, செல்வ பிள்ளை, சம்பத்குமாரன்னு பேர். இந்த சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு துருஷ்கன் வந்தான், நிறைய விக்கிரகங்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டான். அப்போதான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கநாதனுடைய விக்கிரகம் பிள்ளலோகாச்சாரியார் எடுத்துட்டு போய் 48 வருடங்கள் கழிந்து மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தது. அதே சமயத்தில் ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகமும் கோழிக்கோடுன்னு சொல்லக்கூடிய கேலிக்கட்டுக்கு வந்து சேர்ந்தது. பல விக்கிரகங்கள் சூறையாறப்பட்டது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் துருஷ்கன் ஒருவன் வந்து எல்லா விக்கிரகங்களையும் எடுத்துன்னு போயிட்டான். அப்போதான் ராமானுஜர் சோழராஜாவுக்கு பயந்து தான் மேலக்கோட்டை என்கின்ற ஊருக்கு சென்றார். மேலக்கோட்டையில் இருக்கும்போது கனவில் வந்து தோன்றினார் பகவான். நான் புஷ்கரிணி கரையில் உள்ளேன்னு சொன்னார். தோண்டி பார்த்தா ராமானுஜருக்கு மூல விக்கிரகம் கிடைக்கிறது. மூலவரை ஸ்தாபனம் பண்ணார். மூலவர் ஒரு இடத்துல தான் ஸ்தாபனமா இருப்பார். ஆனா அவருக்கே சுத்தி முத்திலும் வரணும்னா உற்சவ விக்கிரகம்னு தேவை. ஏன்னா உற்சவர் தான் அடிக்கடி சுத்தி வருவார். அதனால உற்சவ விக்கிரகம் தேவை. பிராச்சீனமான உற்சவ விக்கிரகம் எங்கன்னு கேட்டா, ராமர் காலத்திலிருந்து லவகுஷால் மூலமா ராமனுக்கு பிரியனாக உள்ள விக்கிரகம் ராமப்பிரியன் அப்படின்னு பேர் அந்த விக்கிரகத்துக்கு. அந்த ராமப்பிரிய விக்கிரகம் எங்கேனே தெரியல. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி சொன்னா, எம்பெருமானாரே அது வடக்குல துருஷ்கன் எடுத்துன்னு போயிட்டான். எம்பெருமானார் பார்த்தது கிடையாது விக்கிரகத்தை. ஏன்னா நீங்க தோராயிரமா நிறைய கோவில் விக்கிரகத்தை ஒன்னா வச்சேன்னா எது எந்த கோவில்துனே உங்களுக்கு தெரியாது சட்டுன்னு. ஆனா சில கோவில் தெரிஞ்சுவிடும். பார்த்தசாரதி வடுவின் மூலமாக தெரிந்து போய்விடும். அக்னியின் வடுவின் மூலமாக பெருமாள் கோவில் விக்கிரகம் தெரிஞ்சுவிடும். புன்முறுவலின் மூலமாக நம்பெருமாள் விக்கிரகம் தெரிஞ்சுவிடும். சௌந்தர்யராஜன் நாகப்பட்டினத்தை பத்தி யாரோ எடுத்தா. அந்த பெருமாள் எப்படின்னா, நீங்க மகாராஷ்டிராக்கு போனேன்னா கவுடு சரஸ்வத் பிராமின்ஸ்னு இருப்பா. அவளுக்கெல்லாம் வழக்கம் என்னன்னா, இந்த பக்கம் காதுல மேல ஒரு ஷஹப்பா ஒரு கல்லு சாத்திக்கணும். அவளுக்கெல்லாம் இருக்கும், தேடி பாருங்கோ. அப்படி இல்லைன்னா அந்த வழக்கத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கு. அதனால இந்த பக்கம் அந்த சௌந்தர்யராஜனுடைய விக்கிரகத்துல மட்டும் ஷஹப்புக்கள் இந்த இடத்துல இருக்கும். இங்க அடுத்த முறை போகும்போது சேவிச்சு பாருங்க. ஒரு விக்கிரகத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. நான் 6 நாள் சொல்ல போறேன் 108 திவ்யதேச வைபவம். 17லேருந்து 22 ஜூலை மாதம் இங்க சிங்கேரி மடத்துல வந்து கேளுங்க. கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு திவ்யதேசத்துக்கும் போகணும்னா ஆசை இருக்கும், முடியாதவா போயிட்டு வந்தாப்புலையும் இருக்கும், ரெண்டும். அதனால அப்பேற்பட்ட பெருமாள், அந்த பெருமாளை தேடிட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் போறார். போன உடனே இந்த துருஷ்கன் கிட்ட கேட்டார். துருஷ்கன் இவரை பார்த்தான், 8 அடி இருக்கார். ஸ்ரீபாஷ்யக்காரர் பார்த்தாலே அழகிய காந்த சக்தி, நீரே போய் தேடிக்கும்,
கிடைச்சா உங்களுக்கு பெரும் பாக்கியம் இன்ஷா அல்லான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அந்த எம்பெருமானார் போறார் யாரு, பிபி நாச்சியார் சன்னதிக்கு. அங்க அவருடைய திருக்குமாரத்தி விக்கிரகங்களோட விளையாடின்னு இருக்கா. ராஜா சொன்னார், இப்பதான் ஒரு பாதி கன்சைன்மெண்ட்டை உருக்கிறதுக்காக அமைச்சிருக்கேன், நீர் பாக்கி இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க ராமப்பிரியன். எம்பெருமானாரோ ராமப்பிரியனை பார்த்தது கிடையாது, எப்படி பண்ணுவார்? அப்பதான் சொன்னார், புருஷாய நமஹான்னு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல புருஷன்னு வரும் இல்லையா, அவ்யயா புருஷா சாட்சி கேட்டாப்புல இருக்கும். அந்த புருஷா நாமாவை சொல்லிண்டே போனார், புருஷாய நமஹா புருஷாய நமஹா. ஏன்னா புருஷன்ற நாமத்தை சொன்னா பெருமாள் தன்னையே கொடுத்துருக்குறான். அதனால இந்த புருஷாய நமஹா சொல்லிண்டே போனார். உள்ள இந்த பிபி நாச்சியாரை சுத்தி எல்லா கோவில் விக்கிரகமும் உட்கார்ந்துட்டு இருக்கு. யார் அவர்? எந்த கபூர் அவர்? சுபாஷா. யாரோ தர விக்கிரகங்கள்ல எடுத்துட்டு போவாரே, சுபாஷ் கபூர். அந்த சுபாஷ் கபூர் மாதிரி இந்த துருஷ்கன் இருக்கான், வெறும் விக்கிரகமா இருக்கு. அதுக்கு நடுவில் எங்கேயாவது ராமப்பிரியனை தேடணும்னு ஆசை. அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்னார், என் பிள்ளை சம்பத்குமாரா, என் செல்வ பிள்ளாய், நீ என்னிடம் வாராய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விக்கிரகத்தை பார்த்தாராம், விக்கிரகத்தை மடியில் அமர்த்தி கொண்டாராம், தன் பிள்ளை நினைச்சாராம். 108 திவ்ய தேசங்கள்ல இந்த திவ்ய தேசம் இல்லை, ஆனா எம்பெருமானாருக்கு பிடிச்ச க்ஷேத்திரமா இருக்கிறதுனால ஸ்லோகத்தின் கடைசி பதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுஷைல தீபம். யதுஷைலம்னா யாதவாத்ரின் பேர், அந்த மேலக்கோட்டை மலைக்கு யாதவாத்ரின் பேர். அதனால 108 திவ்ய தேசங்கள், 108 திவ்ய தேசங்கள்லயும் மேம்பட்ட திவ்ய தேசங்கள் 4. ஒன்று அது 108 அடங்காதவை, பாக்கி 3. அந்த முதல் தான் ஸ்ரீரங்கம் கோயில்னு பேர். 2வது திருப்பதிக்கு திருமலை அப்படின்னு பேர். 3வதுக்கு காஞ்சிபுரம் பெருமாள் கோவில்னு பேர். 3வதா வருது காஞ்சிபுரம் அப்படின்னா அவ்வளவு பெருமை வாய்ந்தது காஞ்சிபுரம். 3 திவ்ய தேசங்களை சேவிச்சா அவ்வளவு பெருமை. இதுக்கு சொல்லுவா தியாக மண்டபம், போக மண்டபம், புஷ்ப மண்டபம். அங்கோ நடையழகு, இங்கோ வடையழகு, இங்கோ குடையழகுன்னு சொல்லுவா. அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா பெருமாளுடைய நடந்து வரக்கூடிய காட்சியே கொள்ளையான காட்சியாம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வர்ணிக்கிறா, இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரௌ ஷார்தூல விஷபோபமௌ. பெருமாள் நடந்து வந்தார், ராமர் நடந்து வந்தார்னு சொன்னா சிம்ஹத்தின் பெருமை தோற்குமாம், யானையின் பெருமை தோற்குமாம், ஒரு விஷபத்தின் பெருமை தோற்குமாம். இந்த 4 நடைகளையும் கண்டு கொள்ளலாம் எங்கள் ராமன் பக்கலிலே அப்படின்னு வர்ணிச்சிருக்கார் வால்மீகி. உடனே துக்கம் வந்தது கலியுகத்தாருக்கு. ராமன் இருந்ததோ திரேதாயுகத்துல, அவன் நடந்ததை சொன்னேன்னா இப்ப எப்படி நம்புறதுன்னு கேட்டா அவர் சொன்னார், அவையெல்லாம் நம் பெருமாள் பக்கலிலே காணலாம். அதெல்லாம் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வாட்டி போய் எங்க பெருமாள் தோழிக்கினியான்ல ஏறின்னு வரும்போது பார்த்தேன்னா அந்த நடை அழகெல்லாம் இங்க சேவிச்சுக்கலாம்னார். அதனால நடை அழகுக்குன்னு உகந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். வடை எப்படி ஆயிடுத்துன்னா திருப்பதினா லட்டுன்னு ஆயிடுத்து. ஆனா பிராச்சீன காலத்திலேருந்து அந்த காலத்துல வரதாபியுதய சம்பூன்னு ஒன்று உண்டு, சம்பூ காவியம் சம்ஸ்கிருதத்துல. அதுல வடையை பத்தி தான் சொல்றா. எப்போ லட்டு வந்ததுன்னு எனக்கு எக்ஸாக்ட் டேட் எல்லாம் தெரியாது. ஆனா பிராச்சீன காலத்துலேருந்து வடையும் தான் இருக்கு சம்பிரதாயத்துல. அதனால ஒன்றும் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக கேட்டார், ஏன் சுவாமி நிறைய குரங்கு இருக்கே மறையில, அதனால தான் வடை வச்சிருக்காளான்னு கேட்டார். அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஆழ்வார் சொல்லியிருக்கார், மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான்னர். மந்திப்பாய் குரங்குகள் நிறைய இருக்கக்கூடிய திருமலைன்னு சொல்லியிருக்கார். அதனால வடையா இல்லாட்டா அந்த குளிருக்கு ரொம்ப பதமா இருப்பது மிளகு தான். மிளகை தட்டி போட்டு தான் வடை பண்ணுவா. அதனால அதுக்கு வடை வச்சிருக்காளா எதுக்குன்னு தெரியல. வடை அழகுக்குன்னு பேர் பெற்ற திவ்யதேசம் திருப்பதி. 3வது கொடையழகு. கொடை பிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி அழகு. இந்த பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தேன்னா நீங்க உற்சவங்கள்ல பாருங்க, விழுவிழேன்னு பெருசா இருக்கும். அதை பார்த்தா நம்ம தூக்கலாமோன்னு தோணும். இந்த மாதிரி ஒரு சாகச காரியம் அடியன் பண்ண போனேன். அது ரொம்ப ரொம்ப பலுவா இருக்கு. அப்படி தூக்கலாம்னு போனேன், அது என்ன சாட்சி, நான் கீழே சாஞ்சு விட்டேன். அவ்வளவு கேலம். அந்த கொடையை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி அழகு. அதுக்கு தான் ரெட்டை கொடை உற்சவம்னு பேர். காஞ்சிபுரத்தில் போனேன்னா 2 கொடை பிடிப்பா. அதுவே ஒரு தனி அழகு. கொடையழகுக்குன்னு உரிய திவ்யதேசம் காஞ்சிபுரம். அதனால 108லேருந்து குறைச்சி 4க்கு வந்தோம். 4லேருந்து சுருக்கி 3 ஆக்கினோம். 3க்கும் நடையழகு, வடையழகு, குடையழகு பார்த்தோமா. இப்பேற்பட்ட திவ்யதேசங்கள்ல ஸ்ரீரங்கத்துக்கு எல்லா ஆழ்வாரும் பாடியிருக்கா. 247 பாசுரங்கள் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்துக்கு எல்லா ஆழ்வாரும் சேர்த்து பாடியிருக்கா. திருமலைக்கு அவ்வளவு பாசுரங்கள், திருக்கண்ணபுரத்துக்கு எத்தனையோ பாசுரங்கள், திருமாலிரும் சோலைக்கு எத்தனையோ பாசுரங்கள். இந்த காஞ்சிபுரம் வரதன் இருக்கார் பாருங்க, அவரது தான் வைல்டு கார்டு என்ட்ரி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போதான் நீங்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்க்குறேள், ஓட்டு போடுறேள் பாடுறதுக்கெல்லாம். அதெல்லாம் பாடிட்டு என்னுடைய உபன்யாசத்துக்கு கூட்டம் வர்றது மாமா மாமியெல்லாம் அங்கே சேர்ந்து அவள் பாடும்போது இவள் ஆடுறா. அதனால் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அப்பேற்பட்ட
அந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்தில் நாம் கொள்ள வேண்டியது என்னென்னா வைல்டு கார்டு என்ட்ரின்னு உண்டு. அதாவது அவர் நேர்வழியாக வரலை, எப்படியோ போலிங்கில் வந்துவிட்டார்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஆழ்வார்கள் அத்தனை பேர் பாடலை. 2 பாசுரங்களில் முதல் ஆழ்வார்களில் ஒருவர் மேலோட்டமாக தெரிவிக்கிறார். அதில் ஒரே ஒரு வார்த்தையார் அவர் 108க்குள்ளே நுழைஞ்சுட்டார். அவர் தான் வரத பெருமாள். வரதராஜனை திருமங்கை ஆழ்வார் பாடலை, நம்மாழ்வார் பாடலை, ஆண்டாள் பாடலை, பெரியாழ்வார் பாடலை. அப்பேற்பட்ட கோவில் அது. கிட்டத்தட்ட 23 ஏக்கர். எவ்வளவு சந்நிதிகள், எப்பேற்பட்ட பெருமை வரதனுக்கு. ஆனால் ஆழ்வார்கள் பாடினாளான்னு கேட்டால் 2 பாசுரங்கள். அது என்ன வைல்டு கார்டு என்ட்ரி பாசுரங்கள்னு அடியேன் பாடுறேன். என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் தானவனை வல் நெஞ்சம் கேண்டமணிவண்ணன் முன்னம் செய்வூழியான் ஊழி பெயர்த்தான் உலகே தும்மாழியான் அத்தியூரான். இந்த பாசுரம் அத்தியூரான்ல முடிஞ்சுதா? இது திருவந்தாதி பாசுரம். அந்தாதி பாசுரமானபடியால் அத்தியூரான்லேருந்து அடுத்த பாசுரம் தொடங்கிறது. அத்தியூரான் புள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்தி சேர்நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் ஆழ்வார் சொல்லி முடிக்கிறார். அத்தியூரான் அப்படிங்கிறார். இந்த அத்தியூரான்கிறத எப்படி பிரிக்கலாம்னு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப விசாரம் பண்ணி எடுக்கிறார். அத்தி அப்படின்னா எப்படி நீங்க எடுப்பேள்? ஹஸ்தின்னு சொல்ல முடியாது. நான் அந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு? ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வலன் இருக்கா? ஹ தமிழ்ல கிடையாதே, பிராச்சீன தமிழ்ல. எப்படி எடுப்பார் ஆழ்வார்? அத்தியூரான்னு விட்டார். இப்போ ஹஸ்தீஷ அப்படின்னு சொன்னா எப்படி பிரிக்கிறதுனா கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் பார்ப்போம். ஹஸ்த அப்படின்னா கை, அதுதான் நம்ம ஹஸ்தம் ஹஸ்தம்ங்கிறோம். அதனால்தான் பாணி கிரகணம் ஹஸ்தபந்தம். அதனால ஹஸ்தனா கை. அடுத்தது பார்ப்போம். இப்போ ஹஸ்தி அப்படின்னு சொல்லிட்டா யானை. அந்த யானைகள் எல்லாம் பிடிச்சு நிறுத்தி வச்ச மலை வேழமலை ஹஸ்திகிரி அப்படின்னு பேர். 3வது சொல்றார், அங்க பெருமாள் அக்னி குண்டத்திலிருந்து வந்தார். அவர் வந்த நட்சத்திரம் ஹஸ்த. ஹஸ்த நட்சத்திரத்துல வந்தபடியால் ஹஸ்தி வச்சுக்கலாமா? ஆனா தமிழ்ல எப்படி பிரிக்கிறது? இதுதான் அத்தின்னு ஆயிடுத்தே. அதனால்தான் அத்திமரம். அந்த மரத்தின் அந்த கிளையினால் செய்யப்பட்ட ஆச்சரியமான விக்கிரகம் அத்திவரதன்னு பேர். இப்போவும் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பா. அதனால அத்தியூரான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடியால் 108 திவ்யதேசங்கள்ல வந்தவர் வரதன். இந்த வரதன் எப்படி வந்தான்ங்கிற சரித்திரம் ரொம்ப ஆச்சரியம். தேசிகன் எடுக்கிறார். த்விரத சிகரி சீம்னாம் சத்பவான் பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷாமளோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயத்து குஷலம் நஹ கோபி காருண்ய ராசின்னு எடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். வரதராஜ பஞ்சாசத்துன்னு அந்த இடத்துல எடுக்கக்கூடிய பெருமாள் எப்படி வந்தார்னு கேட்டா, பிரம்மா ஒரு காலத்துல அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். அஸ்வமேதம் ஒன்று பண்ணுறதுக்கே முழுக்க ஒழுங்காக பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகும்னு ஸ்ரீமத் ராமாயணம் எடுக்கிறது. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் அஸ்வமேத யாகம் 1 வருஷம் பண்ணி பின்னாடி புத்திரகாமேஷ்டி பண்ணி தான் ராமர் பிறக்கிறார். அந்த அஸ்வமேத யாகம் எவ்வளவு நாள் நடந்ததுன்னு கேட்டால் வால்மீகி சொல்றார் சம்பத்சரேதி, 1 வருஷம் யாகம் நடந்ததுன்னு சொல்றார். அதனால ஒரு தப்பு நடக்கப்படாது. ஏன்னா அந்த குதிரையை வெளில விட்டுருவா. அந்த குதிரை சுத்தி முத்தி வரும்போது யாராவது அந்த குதிரையை பிடித்தால் அவளோட இவர்கள் சண்டை போடணும். குதிரைக்கு உரிமையாளனும் யாரு பிடிச்சு வச்சுட்டு இருக்காளோ அவ சண்டை போடணும். இப்படியெல்லாம் முடிச்ச உடனே யாகம் நடக்கணும். ரொம்ப கஷ்டம். அதில் என்னென்னா ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அஸ்வமேதத்துக்கு ஒரு மந்திரமே இருக்குது வேதத்தில். அதில் கோல்டன் நீடில்னு ஒன்று உண்டு. ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட ஊசி. இதெல்லாம் ரொம்ப ரேர் இன்ஃபர்மேஷன், எடுத்துக்கோங்க. இது என்னென்னா 3 கோடு போடணும் அதனுடைய வயரில். அந்த அஸ்வமேத யாகம் முடிஞ்ச உடனே இந்த கோல்டன் ஊசியை வச்சு எல்லாம் இருக்குது. அந்த ஒரு அஸ்வமேதம் பண்ணால் எவ்வளவோ பாவங்கள் தீரும்னு வேதம் எடுக்கிறது. ஆனால் ஒரு அஸ்வமேதத்துக்கே இந்த பாடு. ஆனால் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் 100 அஸ்வமேதம் பண்ணுவா. 100 அஸ்வமேதம் பண்ணால் அவளுக்கு ஒரு பட்டம் கிட்டும். அவனுக்கு இந்திரன்னு பேர். யார் 100 அஸ்வமேதம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்திரன் அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். 1000 பண்ணிட்டா பிரம்மா ஆயிடுவார்.
1 பண்ணா தசரதர், அடுத்தா 1 பண்ணா தசரதர், 100 பண்ணா இந்திரன். அதனால தான் இந்திரன் என்ன பண்ணுவான், எந்த ராஜா அஸ்வமேதம் பண்ணாலும் தடுத்து நிறுத்திகிட்டே இருப்பான். ஏன்னா அவன் 100 பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, இவர் அப்போசிஷன்ல போயிடுவார், புரியுற, ரூலிங்க்கு அவர் வந்துருவார். அதனால என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு அஸ்வமேதம் நடந்ததான குதிரையை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவான். நீங்கள் சகர சக்கரவர்த்தி யாகம் பண்ணும் போதும் ஒழிச்சு வச்சுட்டான். இந்த மாதிரி பல சரித்திரங்கள் பாகவதத்தில் கேள்விப்படுவேள். அந்த மாதிரி 100 பண்ணா இந்திரன், 1000 பண்ணா பிரம்மா. இப்போ பிரம்மா பார்த்தார், நமக்கு சிருஷ்டின்னு ஒரு வேலை தனியாக நடந்துருக்கு, இவர் சிருஷ்டியை நிறுத்தவே முடியாது, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். மேனுஃபேக்சரிங், மேக் இன் இந்தியா மாதிரி மேக் இன் சத்யலோகான்னு வச்சுக்கோங்களேன், அது மாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இவர் அதை நிறுத்திவிட்டு இங்கே வரவே முடியாது, இது ஒரு பக்கம் பண்ணணும், அது ஒரு பக்கம் பண்ணணும். ஆனால் இது ஒன்று பண்ணுறதுக்கு 1 வருஷம், 1000 பண்ணுறதுக்கு 1000 வருஷம். எங்கே பண்ணுறது? அதனால் பார்த்தார், எந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் ஒரு முறை செய்தால் 1000 முறை செய்ததற்கு பலன் அப்படின்னு அவர் எழுதின சாஸ்திர புஸ்தகத்தை பார்த்தா, சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போனால் 1 மடங்கு செய்தால் அது 1000 மடங்காக பெருகும். அதனால தான் காஞ்சிபுரத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் அது 1000 மடங்காக பெருகும். வேடிக்கையாக அதை சொன்னார், ஒரு புடவை வாங்கினாலும் அது 1000 பெருகிறது. ஏதோ ஒன்று, எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அது 1000 பெருகும்னு சாஸ்திரம். அதனால போனார், அந்த வேழமலை, யானைகள் பிடித்த மலையின் மீது அமர்ந்தார். அப்பதான் மெயினாக ஒரு விஷயத்தை விட்டுட்டார். எதை விட்டுட்டு வந்தார்? யாரை விட்டுட்டு வந்தார்? சரஸ்வதி. அது ஒரு மெயின் ப்ராப்ளம். என்னன்னா, யாகம் பண்ணும்போது ஏகாக்கி ஒத்தனா இருந்து யாகமே பண்ண முடியாது சாஸ்திரப்படி. அதனுடைய ப்ரீ ரெக்விசிட்ஸே அப்படிதான். பத்னியோடு சபத்னீகரனா தான் யாகம் பண்ணணும்னு சாஸ்திரம். பத்னி இல்லைன்னுட்டா இவர் பதி கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பத்தினா ஹஸ்பண்டுன்னு. பத்தினா யாரு யாகம் பண்றாளோ அவளுக்கு பதி. பதி நயதி இதி பத்னி. யாகம் பண்ற பதிக்கு யாரு உடந்துணையா இருக்காளோ அவளுக்கு பத்னின்னு பேர். இங்க பத்னி இல்லைன்னா இவர் முதல்ல பதி இல்லை. என்னன்னா, அங்கே ஒரு சத்தியலோகத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம். பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பெரிய சண்டை. அது என்ன சண்டைன்னு புராணம் கிளியராக சொல்லலை. தேசிகனும் ஹஸ்திகிரி மகாத்மியம்னு ஒரு கிரந்தத்தில் கிளியராக எடுக்கலை. ஆனால் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகாத குறை அளவுக்கு சண்டை 2 பேருக்கும். அதனால் இவர் வந்தார், யாகம் பண்ணணுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அவர் தான் அப்போ பேக்கப் வச்சிருந்தார். இந்த யூபிஎஸ் மாதிரி ஒன்று, சாவித்ரின்னு ஒரு பத்னி. அதனால பத்னி தானே சொல்லியிருக்க, பத்னி நம்பர் 1ன்னு சொல்லலையே. அவர் ரொம்ப ரொம்ப லா மோடில் போயிட்டார். லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி லாவில் வந்து ஆர்டிக்கல் 52/A ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லலை. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், சாவித்ரியை கூட்டுன்னு வந்து யாகம் பண்ணுறார். ஆச்சா, இப்போ யாகம் பண்ணும்போது நாரதர் விடுவர அவர் நேராக போய் சரஸ்வதி கிட்ட சொன்னார், என்ன நீர் உட்காந்து இங்கே வீணையை மீட்டின்ட்டு இருக்கீர், கலைமகள் கைப்பொருளேன்னு. அங்கே கவனிக்கிறதுக்கு பல பேர் ஆள் இருக்கா, நீர் இங்கே உட்காந்துட்டு இருக்கீரேன்னு சொன்ன உடனே சரஸ்வதிக்கு கோபம் வந்தது. அந்த கோபமே வேகமாக வந்தது. அதனால அவள் வேகவதி நதியாக வந்தா. இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் போனேன்னா 1000 வருடத்துக்கு பிறகு இந்த வெள்ளத்தில் தான் வேகவதியில் நீரை பார்க்கிறோம்லாம் சன் டிவி எவ்வளோ காமிச்சா பாருங்க. அதனால் அவ்வளோ ஒரு ஆறு வேகவதி ஓடுறது எதுக்கு, இந்த மலையெல்லாம் இடிச்சு பேக்கணும்னு. அப்போ பெருமாளுக்கு தெரிஞ்சுடுத்து ஒரு யாகம் நடக்கிறது, அதை எப்படியோ தடுத்து நிறுத்தணும்னு சரஸ்வதி வேகவதியாக வரா. அந்த யாகம் தடுக்கக்கூடாது என்பதற்காக பகவான் அந்த அணையின் மீது, அந்த வரக்கூடிய நதியின் மீது அணையாக படுத்தார். சேத்துனா பிரிட்ஜ் இல்லையா, வேகவதி என்கின்ற நதி மேல பெருமாள் ஒரு சேத்துவாக துயின்றான். அதனால வேகா சேத்துன்னு பேர் பெருமாளுக்கு. அந்த பெருமாள் தான் திருவெக்காங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள்னு சொல்றோம் பாருங்க. அவர் பிற்காலத்துல தான் யதோக்தகாரி, எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி பண்ணுவார். அதுக்கு முன்னாடி அவர் வேகா சேத்து தான். அடுத்தா இப்போ என்ன எடுத்து ஒரே பவர் கட் என்ன எடுத்து இந்த தானவர்கள்லாம் பார்த்தா அவளுக்கும் இப்போ சரஸ்வதிக்கு எப்படி துக்கமோ என்ன விட்டுட்டு யாகம் பண்ணுறாருன்னு, தானவாளுக்கு என்னென்னா நம்மளையும் படைச்சுட்டு பிரம்மா எப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் என்பதற்காக ஃபுல்லாக பவர் கட். காஞ்சிபுரத்தில் அப்போ கரண்ட்டே இல்லை, இப்போவும் இல்லைன்னு சொல்கிறா. அதனால் அப்போவும் இல்லை. அப்போ பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் வந்து விளக்கு ஒளியாக வந்தார். விளக்குொளி பெருமாள்னு இன்னைக்கும் போனேன்னா திருத்தங்காங்கிற க்ஷேத்திரம், இதெல்லாம் நான் சொல்றது 108. அந்த திருத்தங்கா க்ஷேத்திரத்தை பெருமாளுக்கு தீப பிரகாஷன்னு பேர். தானவர்கள் நேரவே வந்தா அந்த மலைக்கு. அப்பதான் பகவான் 8 கரத்தோடு கூடிய அஷ்டபுஜகரன் அப்படின்னு பேர், அட்டபுயகரான் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். அந்த அஷ்டபுஜகரனா வந்து தானவர்களை தடுத்து நிறுத்தி அந்த யாகத்தை நடக்க செய்தான். ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னு வச்சுங்கோ, அங்கே யாரையும் நீங்கள் கேட்க வேண்டாம், ஒரு ஆட்டோவில் ஏறுங்கோ,
இந்த கோவில்லாம் சொல்கிறாளே, நீங்கள் அஷ்டபுஜகரை போகணுமா, திருவெக்கா போகணுமா, திருத்தங்கா போகணுமான்னு அவர் கேட்பார். ஏன்னா அவ்வளோ பேர் போயிட்டு வந்திருக்காளா, கிட்டத்தட்ட அவரே ஒரு சின்ன உபன்யாசம் பண்ணிவிடுவார். எந்த ஆட்டோவில் ஏறினாலும் அவருக்கும் 3 சக்கரம், அச்சித்து சித்து ஈஸ்வரன், கிட்டத்தட்ட ரகசியத்திரையும் தெரிஞ்சவர் அவர். அதனால் அவர் உங்களை கூட்டுண்டு போய் கொண்டு விட்டுருவார். அந்த அஷ்டபுஜகரம் போனேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் பெருமாள். 8 கையில் ஆயுதங்களோடு இருப்பார். ஆழ்வார் பாடும்போது சங்கு சக்கரம் இது கலப்பை அது இதெல்லாம் சொல்லிவிட்டு பகவானுக்கு கையில் பத்மம் அப்படின்னு விட்டார், தாமரை அப்படின்னு விட்டார். தேசிகன் பாடும்போது அஷ்டபுஜா அஷ்டகத்தில் எல்லா ஆயுதங்களையும் சொல்லிவிட்டு 8ஆவதா தாமரைன்னு சொல்லலை, ஹஸ்தம்னு விட்டார், கையின்னு விட்டார். இப்போ ஒரு கேள்வி வந்தது, அவர் தாமரை வச்சுருக்காரா கையை வச்சுருக்காரான்னு. இதுக்கு தான் எங்கள் ஆச்சாரியன் சுலபமாக ஒரு பதில் சொல்வார். நான் பிலானிக்கு போகும்போது ஃபஸ்ட் இயர் ராகிங் பண்ணும்போது எல்லாரையும் ஒன்றா நிறுத்தி வச்சுருவார். கோஷ்டி மாதிரி அங்கே நிற்கும். அந்த கோஷ்டி மாதிரி நின்னவுடனே உங்கள் பேரை சொல்லுங்கப்பா, நம்ம இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கணும். அப்போ இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தோம்னா அவள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பா. நமக்கு மூத்தவர்கள், ஞானிகள், பரமாத்மாக்கள், அவள் கேட்குற கேள்விக்கெலாம் நம்ம பதில் சொல்லணும். அதனால் அவள் கேட்பா, இந்த ப்ரொஃபஸருக்கு 7 o'clockன்னு பேர் ஏன் தெரியுமான்னு கேட்பா. நமக்கு என்ன தெரியும், நம்ம பேர் தெரியறதே பெரிய விஷயம். 7 o'clockன்னு பேர். சார் ஹி வில் கெட் அப் அட் 7 சார்ன்னு வேறு சொல்லணும் அவரை. அதாவது 7 மணிக்கு எழுந்துவார் போல இருக்கு, நோ. 7 மணிக்கு தூங்கிடுவார் போல இருக்கு, நோ. பின்ன என்னன்னு கேட்டால் 7 o'clock பிளேட் மாதிரி அறுப்பார். அதனால் அவர் பேர் 7 o'clock. பிளேடு மாதிரி அறுக்கின்றபடியால் அவருக்கு 7 o'clockன்னு பேர் வந்துடுத்து. பெருமாளுடைய கை தாமரை போல் இருப்பதால் ஆழ்வார் சொன்ன தாமரையும் சரி, தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கையும் சரின்னு விட்டா. அதனால் இந்த அஷ்டபுஜகர பெருமாள் ஆயிடுத்து. இப்படி ஒரு திவ்யதேசத்திலையும் பெருமாள் இருக்கு. கடைசியா பெருமாள் அந்த அக்னி குண்டத்திலிருந்து அஸ்வமேத மகா வேள்வியிலிருந்து புரடோஷத்தை இட்டு, புரடோஷம்னு ஒன்று வைப்பா யஜ்ஞத்துல. அந்த யஜ்ஞத்துல போடக்கூடிய புரடோஷத்தின் வேள்வியின் அந்த கந்தத்தோடு பகவான் வரதராஜனாய், தேவராஜனாய், தேவாதிராஜனாய் ஆவிர்பவித்தான். இன்னைக்கும் நீங்க காஞ்சி பெருமாளுடைய உற்சவ விக்கிரகத்தை சேவிச்சேன்னா தீயிலிருந்து வந்த பொறிகள்லாம் இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஆயிடுத்தா. இப்போ காஞ்சி வரதன் வந்தான். இந்த காஞ்சி வரதன் ஸ்பெஷலைசேஷன். எப்போவுமே நீங்கள் இந்த மெடிசன் படிக்கிறவாளெல்லாம் கேட்டேன்னா என்ன படிச்சிருக்கேள், எம்பிபிஎஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எம்டி படிக்க போகிறீங்களா? ஆமாம். என்ன ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறீங்க? நமக்கு 4-5 கேள்வி இருக்குது. அவரை போட்டு தோண்டி எடுத்துவிடுவோம் போட்டு கேள்வி. அவரே இன்னும் பிளான் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் அவர் சொல்லுவார், நான் இது கண்ணில் பண்ண போகிறேன், ஆஃப்தல்மாலஜியில் போகிறேன், இல்லாட்டா எண்டோக்ரைனாலஜியில் போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்னும் போக போக நான் வலது கையில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறேன் சொல்லுவா. பாருங்க, போக போக இடது கையில் நான் ஸ்பெஷலைஸ். சார் நான் இடது கையிலெல்லாம் ப்ராப்ளம் வந்து தானே நான் பார்க்க மாட்டேன், வலது கையில் வந்தால் தான் பார்ப்பேன், அதில் தான் என் ஸ்பெஷலைசேஷன். அப்படி ஏன்னா அந்த காலத்தை ஒரே ஒரு பரமாத்மா மாதிரி ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார். அடியனுக்கே சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா. அவர் வர்ணமாக எல்லா வர்ணங்கள்லையும் அழகாக மூலிகைகள் வச்சுருப்பார். போட்டு வங்க கலர் கணைந்த மாதவனை கேசவனை கலந்து நம்ம கொடுத்துருவார். அவர் ஏதோ கொடுக்குறார், இது மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணான்னு சொல்லிவிட்டு அவர் கொடுக்குறத சாப்பிட்ருவோம். இப்போ அப்படி இல்லை, நம்மளும் படிச்சுன்னு போகிறோம், அவரும் படித்து வச்சுக்கிறார். நம்ம போனோன்னு பாதி கேள்வி நம்ம போட்டுப்படுறோம். அவர் பயந்துட்டே நீர் என்ன மாத்திரை சொல்லிடுறோ அதை நம்ம கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 108வது திவ்யதேசத்துக்கு போகாத குறை. அதனால இந்த பெருமாள் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கார். இவர் வரதராஜன் பேர். வரம் ததாதி இதி வரதஹா. ரொம்ப சிம்பிள். யார் வரம் கொடுக்குறாளோ அவர் வரதராஜன். ஆனால் இவர் எதை வரம் கொடுப்பார் அப்படின்னா இதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. இவர் பெரிய ஆஃப்தல்மாலஜிஸ்ட், கண் கொடுக்கக்கூடிய பெருமாள். இவர் யாருக்கு கண் கொடுத்தார்? கூரத்தாழ்வான். உங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியும். அது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அந்த சரித்திரம் சொன்னா நமக்கு மேலே கதை நகரும். என்னன்னா, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரினிடத்தில் பயின்றவர் கூரத்தை சார்ந்த கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய திருத்தகப்பனாருக்கு கூரத்தாழ்வார் அப்படின்னு பேரு. குழப்பிக்காதீங்க. அவருடைய அப்பாவுக்கு கூரத்தாழ்வார்னு பேரு, பிள்ளைக்கு கூரத்தாழ்வான் அப்படின்னு பேரு. ஸ்ரீவத்ஸ சின்ஹர்னு பேர். அதனால்தான் ஸ்ரீவத்ஸ சின்ஹ மிஸ்ரேபியா நம உக்தி மதீமஹே யதுக்தயா ஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான் அவருடைய தனியன். கூரம்ங்கிற திவ்யதேசம். இன்னைக்கு நீங்க போனேன்னா பெங்களூர் போற வழியில நீங்க காஞ்சிபுரத்துலேருந்து போனால் ரைட் எடுத்தேன்னா ஸ்ரீபெரும்புதூர் போனோம். நேர போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட்டை விட்டுவிட்டு செகண்ட் ரைட் எடுத்தேன்னா கூரம்னு ஒரு ஆச்சரியமான கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வாரின் பிள்ளை. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரிச் பிராமின். ஏன்னா அந்த காலத்தில் அந்தணன்னு சொன்னாலே ஏழை பிராமணன் தான் சொல்லுவா. இவர் ரொம்ப ரிச் பிராமின், யூஎஸ்பி அவருடையது. அப்படி இருந்தார். ஆனால் வரக்கூடிய தனத்தை எல்லாம் பாகவதாளுக்கு ததியாராதனம் செய்து ஷோறு இட்டு 1000 பேருக்கு ஷோறு இட்டு தாளிடுவர். ரொம்ப பெரிய ரிச் மேனாக இருந்தார். அவருடைய கதவெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அப்படியே கோல்டு பெல்ஸ் எல்லாம் தொங்கும். அந்த சப்தம் பெருந்தேவி தாயாருக்கு காஞ்சிபுரத்தில் கேட்குமா, அவ்வளோ ரிச்சாக இருந்தார்.
அதனால அந்த ஊரில், இது இங்க கூரத்துல இருந்தார் கூரத்தாழ்வான். கூரத்திலேருந்து கொஞ்சம் மேலே வந்தேன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு பக்கம் வடமேற்கு போனேன்னா பூவிருந்தவல்லி அப்படின்னு ஒரு இடம். அதுக்கு இப்போ பூந்தமல்லின்னு பேர், பூவிருந்தவல்லி. அந்த பூவிருந்தவல்லியில் வாழ்ந்தவர் தான் திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு பேர். இந்த திருக்கச்சி நம்பிகள் என்ன பண்ணுவார், அவருக்கு உரிய தோட்டத்திலிருந்து மலர்களை பறித்து நேரே மாலையாக தொடுத்து அங்கேருந்து நடந்து போவார் காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்தில் போய் பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். திருவாலவட்ட கைங்கரியம்னா சாமர கைங்கரியம், விசுறுவர். கிட்டத்தட்ட நமக்கும் யாராவது இப்படி பண்ணால் நன்னா இருக்குமோன்னு தோன்றது. அதனால பெருமாளுக்கு ஒத்தருக்கு தான் உண்டு, அவர் ஈஸ்வரன் ஒன்றும். அதனால அப்பேற்பட்ட அந்த திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுவார். இந்த திருக்கச்சி நம்பிகள் அவர் ஒரு வாட்டி கூரத்துக்கு போயிருந்தார், ததியாராதனத்துக்கு போயிருந்தார். அப்போ கூரத்தாழ்வான் இந்த திருக்கச்சி நம்பிகளை பார்த்து சொன்னார், நீ ஒரு பெரிய பாகவதோத்தமர், பெரிய ஞானி, நல்ல வந்திருக்கள், ததியாராதனை முடிச்சுட்டு 2-3 வார்த்தை நல்ல விஷயம் சொல்லிட்டு போங்கோன்னார். கிளம்புறதுக்கு முன்னாடி திருக்கச்சி நம்பிகள் சொன்னார், கூரத்தாழ்வாரே, ரொம்ப பெரியவரியா நீர், உன்னுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா? நீ கார்த்தாலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணி முடிச்ச கையோட உன்னுடைய வீட்டு வாசல் கதவை தாளிடுற இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஸ்வர்ண மணிகளின் அந்த துவனி காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில்ல பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரின் செவியில போய் விழுந்து அவ அடுத்த நாள் கார்த்தால பெருமாளை பார்த்து கேட்கறாப்புல இருக்கு, இந்த ஊரில் புதுசா ஒருத்தர் பணக்காரர் வந்திருக்காரே, அவர் யார் அப்படிங்கிற அளவுக்கு உன் வீட்டு மணி இருக்கேன்னு கேட்டார். கூரத்தாழ்வான் அழ ஆரம்பிச்சுட்டார். நான் செய்யக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பத்தி அவ பேசினா எனக்கு பெருமை, எப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஸ்வர்ண மணிகளை பத்தி அவ பேசுறாளோ அப்படின்னா என்கிட்ட நல்ல விஷயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எப்போது என் தாயாரும் என் சுவாமியும் இதை பத்தி பேசினாலும் இந்த மணியும் வேண்டாம் வீடும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்போ திருக்கச்சி நம்பிகள் கேட்டார், நீ இதெல்லாம் விட்டுட்டீர் சுவாமி, நீர் யார்கிட்ட போய் ஆசிரியிக்க போறீர்? அப்பதான் அவர் சொன்னார், யாராவது நல்ல ஆச்சாரியனா சொல்லுங்க. அப்பதான் திருக்கச்சி நம்பிகள் சொன்னார், இப்ப நம்ம ஊர் பக்கம் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து காஞ்சிபுரத்தில் சில நாட்கள் இருந்தவர் இப்போது ஸ்ரீரங்கம் சென்றுள்ளார். அவருக்கு இளையாழ்வான் ராமானுஜன்னு பேர், அவர்கிட்ட போய் வேணா சேர்ந்துக்கோயேன். உடனே கூரத்தாழ்வான் ராமானுஜரை விட 9 வயசு மூத்தவர். அவர் நேர சென்றார் பத்னியோடு. காட்டு வழியா போயிட்டு இருக்கா. பத்னி கேட்கிறா, கொஞ்சம் பயமா இருக்கிறாப்புல இருக்கே. எதுக்கு பயம்? மடியில கனம் இருந்தால்தானே வழியில் பயம். அப்போ சொன்னா, நீங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்வர்ண குவளையை கொண்டு வந்திருக்கேன்னா, எம்பெருமானார ஆசிரியிக்க போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இது தேவையானு தூக்கி விசிறிட்டு போயிருக்கா. இந்த கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு ரொம்ப 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 அந்தரங்க கைங்கரியம் செய்தவர். ராமானுஜரை விட மூத்தவர். ஞானத்துல பெரியவா சின்னவாங்கிற வித்தியாசமே வச்சுக்காதீங்கோ. அதுவும் சனாதன தர்மத்துல அது கிடையவே கிடையாது. கண்ணன் அர்ஜுனன் யாரு 20 நாள் மூத்தவா யாரு குறைஞ்சவான்னு பார்க்கல. கண்ணன் கீதாச்சாரியனாக இருந்தான், அர்ஜுனன் சிஷ்யனாக இருந்தான். அதனால மைத்ரேயர் சிஷ்யர், பராசரர் குரு. பராசர ரிஷி 20 வயசு, சிஷ்யர் மைத்ரேயர் 80 வயசு. போருமா? வயசு வித்தியாசம் நம்ம சனாதன தர்மத்துல கிடையாது. யாரு சொல்றாளோ அவ ஆச்சாரியன், யாரு கேட்கிறாளோ அவ சிஷ்யன். அதுல வயசு வித்தியாசம் கூடாது. உங்க பேரன் பேத்திய சட்டுன்னு 2 வயசு இருக்கும், அது ஏதோ ஒரு விஷயம் சொல்லும், பாத்தியா அது நமக்கு தெரியலேன்னு தோணும். அந்த சமயத்துக்கு அந்த குழந்தை ஆச்சாரிய ஸ்தானம் தான். அதனால அதுல ஒரு சில கதைகள்லாம் உண்டு. சின்னவாளை நம்ம சேவிச்சு விட்டா அவ ஆயுசு குறைஞ்சிடும். எங்கேயாவது அது வேத வாக்கியம் இருக்கான்னு எடுத்து தாங்கோ, நான் அதை படிச்சுட்டு வேண்டான்னு சொல்றேன். இந்த காலில் விழுந்து சேவிக்கிறதுங்கிறது மரியாதைக்கு தானே ஒழிய அது அந்த ஞானத்துக்கே ஒழிய அவருடைய ஆயுஸ்லையும் குறையாது, அவர் ஆயுசு ஏறவும் ஏறாது. அதனால ஞானத்துக்கு ரொம்ப பூர்த்தி உண்டு. ஸ்ரீபாஷ்யக்காரர் வடதிவி தேசத்துக்கு சென்றார். இப்போ இருக்கக்கூடிய POK என்னன்னு புரியறது இல்லையா, அங்க சாரதா பீட்டம்னு இருக்கான்னு எனக்கு தெரியல, அந்த காலத்து இருந்தது. அந்த சாரதா பீட்டத்துல ஒரு பெரிய லைப்ரரி, அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரந்த புஸ்தகத்தை எடுக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் போயிருக்கார். போனோன்னு அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் பல கேள்விகள் கேட்டா அதற்கெல்லாம் சமாதானம் கூறிவிட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் உள்ள போனார். அந்த கிரந்தத்தை எடுத்துட்டார். போதாயன விருத்தி கிரந்தம்னு பேர். விருத்தினாலே பாஷ்யத்தை விட பெருசு. பாஷ்யம்னா கமெண்ட்ரி, உரை. விருத்திங்கிறது அதை விட பெருசு. போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்தார். போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்துண்டு ஸ்ரீபாஷ்யக்காரரும் அவருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வானோ வடக்குலேருந்து கீழே தெற்குக்கு வரா. வாரணாசியில வந்து தங்கரா.
அந்த ராத்திரி தங்கும்போது கூரத்தாழ்வான் சுஷ்ரூஷை எல்லாம் செய்துவிட்டு எம்பெருமானார் திருக்கண் வளர்ந்த அப்படின்னா ஆயிடுத்து. அடுத்த நாள் கார்த்தால எழுந்து பார்த்தால் புஸ்தகத்தை காணோம். எது? போதாயன விருத்தி கிரந்தத்தை காணோம். போதாயன விருத்தி கிரந்தத்தை காணோம் நினைச்ச உடனே அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் வருத்தப்பட்டார். ஐயோ, நேத்து தானே நமக்கு அந்த கிரந்தம் கிடைச்சிது, அந்த கிரந்தம் இல்லைன்னா நான் ஸ்ரீபாஷ்யம் எப்படி எழுதுவேன், வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், ஆச்சாரியனுக்கு கொஞ்சம் தயை இருந்தால் அடியேன் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்துல என்ன இருந்ததுன்னு சொல்லுவேன்னார். என்ன இருந்ததுன்னு சொல்லும்னார். போதாயன விருத்தி கிரந்தத்துல எது முதல் வார்த்தையோ அது தொடங்கி போதாயன விருத்தி கிரந்தத்துல கடைசி வார்த்தை எதுவோ, அந்த விருத்தி கிரந்தம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த முதல் வார்த்தையிலேருந்து கடைசி பக்கத்துல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை வைக்க டக்கு 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 டக்குன்னு ஒப்பிச்சுட்டார். யாரு? கூரத்தாழ்வான். கேட்டு ஆச்சரியப்பட்டார் பாஷ்யக்காரர். என்னோட தானே நீ எடுத்துன்னு வந்த, எப்போ இதை படிச்ச? இல்லை, நேற்று ராத்திரி உங்களுக்கு சயனத்துக்காக புல்லணை இட்டு 9 மணிக்கு நீங்க கண்ணை மூடிண்டேள், கார்த்தால 5 மணிக்கு எழுந்துண்டேள், அதுக்குள்ள படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னார். அப்படின்னா ஏகசந்தாகிராகின்னு பேர். ஒரு வாட்டி படிச்சா டக்கு ஞாபகம் வச்சுக்க கூடியவர். நம்மளாம் எவ்வளோ ஒரு வாட்டி கேட்டால் டக்கு ஞாபகம் வச்சுன்னு இப்போ ஆற்றுல போய் சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி அவர் படித்த உடனே கேட்டு அதை சொல்லணும்னு நினைச்சார். அதனால அந்த கூரத்தாழ்வான் அப்பேற்பட்ட மகான். அந்த கூரத்தாழ்வான் அப்படியே தொடர்ந்துட்டே வந்தார். ஸ்ரீபாஷ்யத்தை அவர் ஸ்ரீபாஷ்யக்காரரும் ரச்சனை பண்ணிட்டே வந்தார். இந்த ஒரு காலமாச்சு. பின்னாடி இருந்த காலகட்டத்தில் தான் சோழராஜா ஒருவன் வந்தான். அவனுக்கு பிற்காலத்தில் கிருமி கண்ட சோழன் அப்படின்னு பேரு, முக்காலத்தில் குலோத்துங்கன்னு பேரு. ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் அவள் எந்த குலோத்துங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அது குலோத்துங்கன் 1, குலோத்துங்கன் 2, குலோத்துங்கன் 3, ஏதோ ஒரு குலோத்துங்கன், அவ்வளவுதான். அந்த குலோத்துங்கன் என்ன பண்ணா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை அழிக்க வேண்டும் என்றால் வழியாது, கோவில்களை இடிக்கலாமான்னு கேட்டான். அப்போ மந்திரிகள்லாம் சொன்னா, அது என்ன பண்ணிவிடலாமே, லெட் அஸ் allocate one budget for demolishing temples அப்படின்னு விட்டான். அப்படி சொல்லும்போது ஒருவர் வந்தார். இந்த கோவிலெல்லாம் இடிச்சா பிரயோஜனமே இல்லை சுவாமி, கோவில் இடிச்சா இன்னொன்று கட்டிடலாம். ஆனால் முக்கியம் என்னென்னா, இந்த கோவிலுக்கெல்லாம் அடிவேராக இருப்பவர் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பாஷ்யக்காரர் ராமானுஜர்னு பேர். அவர் கையால் ஓலையில் எழுதி வாங்கிட்டுருங்கோ, விஷ்ணு தாழ்ந்தவன், சிவபெருமான் சர்வஜன் உயர்ந்தவன். அது எழுதி வாங்கிட்டேன்னா அடுத்த நாள் பேப்பர்லெல்லாம் பப்ளிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் மணி தான். அது வந்துடுத்துன்னா அப்புறம் நீங்கள் இடிக்கவும் வேண்டாம், இந்த டெமாலிஷிங்க்கெலாம் நிறைய காஸ்ட் அப்படின்ட்டான். உடனே இந்த ராமானுஜருடைய சிஷ்யன் கூரத்தாழ்வார் இருந்தார் இல்லையா, கூரத்தாழ்வான் கிட்ட படித்தவர் ஒருத்தர் இருந்தார், நாளூரான்னு பேர். அந்த நாளூரான கொஞ்சம் இது என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி டேட்டா ஃபிக்ஸிங். அந்த நாளூரான கூட்டு ராஜா என்ன பண்ணார், நம்ம ராமானுஜரை கூட்டுள்ளான்னார். இது எப்படியோ செவி வழி செய்தி எட்டித்து ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை படித்தார். ஓஹோ, சோழராஜா எப்போது வேணாலும் கூப்பிடலாமே, என்ன செய்வதுன்னு கேட்டார். அவருடைய ஆச்சாரியன் நிறைய பேர் சொல்லின்னு வரேன். பல பேருக்கு என்னென்னா, சுவாமி கதையெல்லாம் புரியுது, இந்த பேரெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, திருக்கச்சி நம்பி, கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வார், அப்புறம் அடுத்தது என்ன, இப்போ பாஷ்யக்காரர், அடுத்தது குலோத்துங்கன். இந்த பேர்லாம் தான் ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. கதை ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறோம். ஏன்னா நீங்கள் அடுத்த வாட்டி கதையை கேட்டேன்னா அட்லீஸ்ட் கேட்டோங்கிற ஞாபகம் இருக்கும் பாருங்க. அதனால இப்போ ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பின்னு இருந்தார், அந்த மகாபூர்ணர்னு பேர். அந்த பெரிய நம்பி என்ன பண்ணார், என்ன பண்ணலாம், ராமானுஜருக்கு இந்த மாதிரி ஒரு பங்கம் வரப்போறதே, என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி ஸ்ரீரங்கத்தை பிரதட்சிணமா வரலாமா அப்படின்னு கேட்டார். பிரதட்சிணமா வரலாமே அப்படின்னா ராமானுஜர், அப்போ நான் அந்த பிரதட்சிணமா வரும்போது என்ன பண்ணலாம்ங்கிறத யோசிக்கிறேன், ஆனால் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், என்னோட ஒருத்தர் கூட நடக்கணும். ராமானுஜர் கேட்டார், யாரை கூட அனுப்பட்டோம்? எவன் ஒருவன் கூட நடந்தால் ஐயோ இந்த ஆளோட போய் நடக்கிறோமேன்னு நினைக்க மாட்டானோ அவனை அனுப்புன்னு சொன்னாராம். அதுதான் கூரத்தாழ்வான் பின்பு சென்றார். சுத்தி வரத்துக்குள்ள பெரிய நம்பி யோசிச்சார், கவலைப்படாதே, ரக்ஷணம் செய்து விட்டேன், ஸ்ரீரங்கத்துக்கு ஒன்றும் நடக்காது, பாஷ்யக்காரரை பார்த்து கொள்ளலாம். அடுத்த நாள் என்ன எடுத்து ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தீர்த்தமாட போயிருக்கார். காஷாயத்தை விட்டுருக்கார், அதெல்லாம் விட்டுட்டு கோமணத்தோட அப்படி உள்ள தீர்த்தமாட போயிருக்கார். அப்படி போயிட்டு வரும்போது தான் பார்த்தால் காஷாயத்தை காணும். யோசிச்சார், சன்னியாசியாரத்துக்கு காரணமே இதெல்லாம் யாரும் எடுத்துன்னு போக மாட்டான் தான், இதையும் யாராவது எடுத்துன்னு போயிடுறாளே அப்படின்னு பார்க்கும்போது தான் கூரத்தாழ்வான் சொன்னார், இல்லை செய்தி வந்தது, சோழராஜா உண்மை
ஆச்சாரியனை அரண்மனைக்கு அழைத்துள்ளார். அதனால நான் போறேன்னு பார்த்தா கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், 2வது காஷாயம் உண்டு சன்னியாசிகளுக்கு. 2வது காஷாயத்தை இவர் உடுத்தினுட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய காஷாயத்தை உடுத்தி கொண்டு சென்றார். இந்த காஷாயத்தை பிடித்து திருதண்டத்தை பிடித்து கூரத்தாழ்வான் சென்றார். அங்க ராஜா தான் பார்த்தது கிடையாது ராமானுஜரை, அதனால எழுதி கொடுத்தார், சிவாத்து பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது. இவர் பதில் சொன்னார், துரோணமஸ்தி ததஃப் பரம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். ராஜாவுக்கு சம்ஸ்கிருதம் அடியேன மாதிரி கொஞ்சம் புரியாது, அதனால என்னன்னு கேட்டார். அப்ப பக்கத்துல இருக்கவர் சொன்னார், துரோணம் அஸ்தி ததஃப் பரம். இந்த சிவாத்துன்னு சொன்னா சிவஹா, சிவபெருமானுக்கு சிவன் என்று பெயர், நாராயணனுக்கும் சிவன் என்று பெயர். எங்க வருது, நாரசிம்ஹா வபுஹு ஸ்ரீமானு கேசவஹா புருஷோத்தமஹா சர்வஹா ஷர்வஹா சிவஹா ஸ்தாணுன்னு வருது. அதனால சிவஹா சிவனுக்கு பெயர், சிவஹா நாராயணனுக்கு பெயர், சிவம் அப்படின்னு சொன்னா மங்களகரம்னு அர்த்தம். ஏதாவது மங்களகரமா நடக்கணும்னா சிவம் சிவம்னு சொன்னா மங்களகரம்னு அர்த்தம் ஆயிடுத்தா. 4வது ஒரு அர்த்தம் இருக்கு. 4வது அர்த்தம் என்ன தெரியுமோ, அறக்காப்பிடின்னு அர்த்தம். இந்த காப்பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல அறக்காப்பிடிக்கு சிவம்னு பேர். ஆனா பொதுவா நிறைய பேர் வந்துட்டா அறக்காப்பிடியில தளிகையே பண்ண மாட்டா, முழு காப்பிடியில தான் பண்ணுவா. முழுசா அரிசி போடுவா. கம்மியா 4 பேர் இருந்தா அறக்காப்பிடி, நிறைய பேர் வந்தா முழு காப்பிடி. அறக்காப்பிடிக்கு சிவம்னு பேரு, முழு காப்பிடிக்கு துரோணம்னு பேர். இந்த ஃபுல் மெஷர் இருக்கு இல்லையா, அந்த நம்ம அளப்போம் இல்லையா, அதுக்கு துரோணம்னு பேர். அதுல இந்த குழந்தை பிறந்ததால் தான் அவருக்கு துரோணர்னு பேர். இன்னைக்கு நீங்க மகாபாரதத்துல பார்த்தேன்னா, துரோணர் திருமணம் செய்து கொண்டது கிருபாச்சாரியனுடைய தங்கையான கிருபி என்பவளை. துரோணர் எப்படி பிறந்தார், அந்த துரோணர் என்பவரை சிசு காலத்துல ஒரு பெரிய கண்டெய்னர்ல வச்சு டெஸ்ட் டியூப் மாதிரி கொஞ்ச நாள் லெபார்டரியில வச்சு பெத்தெடுத்தா. துரோணத்தில் இருந்தபடியால் தான் அவருக்கு துரோணர்னு பேர். முழு காப்பிடிக்கு துரோணமா. ராஜா என்ன கேட்டார், சிவனை காட்டிலும் மேம்பட்டவன் கிடையாது. கூரத்தாழ்வான் நினைச்சார், நான் எதுக்கு சிவத்தை அந்த அர்த்தத்துல வச்சுக்கணும், அறக்காப்பிடியை விட பெருசு எதுவும் கிடையாதுன்னு ராஜா வச்சுட்டு இருக்கார். இவர் எழுதி கொடுத்துட்டார், துரோணமஸ்தி ததஃப் பரம், முழு காப்பிடி அறக்காப்பிடியை விட பெருசுன்னு எழுதி கொடுத்துட்டார். கோபம் வந்தது ராஜாவுக்கு. எந்த கண்கள் இதை எழுதினவோ அந்த கண்களை பறிக்கவும். உடனே கூரத்தாழ்வான் யோசிச்சார், பாபிஷ்டனான உன் கையை வைத்து என் கண்ணை பறிப்பதா? என் கண்ணு ஸ்ரீபாஷ்யக்காரரை சேவித்த கண், என் கண் ஸ்ரீபாஷ்யக்காரர் வணங்கும் வரதராஜனான தேவராஜனை சேவித்த கண், அந்த கண்கள் மீது உன் கைப்படுவதோ அப்படின்னு சொல்லிட்டு தன் கையை தானே பகிர்த்து கொடுத்தார் கூரத்தாழ்வான். ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயம், 3 அத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்ரீபாஷ்யக்காரரோடு கூட கூரத்தாழ்வான் இருந்தார். இப்பதான் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா. ராமானுஜரோ சென்றது கர்நாடக திவ்யதேசத்துக்கு, கூரத்தாழ்வான் இல்லாமல் இருக்க முடியவில்லை. செய்தி கேட்டது, ஐயோ என்னாச்சு, கூரத்தாழ்வானுக்கு கண் போய் விட்டதோன்னு நினைச்சார். கூரத்தாழ்வான ராஜா போன உடனே கர்நாடகத்திலேருந்து மறுபடியும் வந்து அப்படி கையை பிடிச்சுக்கிறார். பிடிக்கும்போது கூரத்தாழ்வான், எப்பேற்பட்டவர் நீ, இம்மோடு இருந்த அந்தரங்கம் கைங்கரியம் செய்தவன் நீ, உன் கண்கள் பறிபோகும் போது யாம் பார்த்து கொண்டு இருந்தேனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. ஆனால் ஒன்று கூரத்தாழ்வானே, எமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்பதான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். ஏன் கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கொடுத்தது வரதராஜர் அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் சொல்றார், நான் சின்ன வயசுல இருக்கும்போது திருக்கச்சி நம்பிகள் எங்க வீட்டு வழியா வருவர். அவர் பூவிருந்தவல்லியிலேருந்து நேர காஞ்சிபுரத்துக்கு போகும்போது 2 நிமிஷம் தங்கிட்டு போவார். தங்கிட்டு போகும்போது நான் 2-3 விஷயம் அவரோட பேசுவேன். அப்பதான் கேட்டேன், நீங்க எதுக்கு வரதனை போய் சேவிக்கணும், பூவிருந்தவல்லியிலேயே உங்க பிராச்சீன தேவதை இருக்கே அவரை சேவிக்க கூடாதான்னு. அப்பதான் திருக்கச்சி நம்பிகள் சொன்னாராம், எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், ஹரித வாரண பிருத்யர் அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. சுவாமி நீ ரொம்ப பேர் சொல்லி, கிட்டத்தட்ட 19வது பேர் இன்னைக்குது இந்த உபன்யாசத்துல. அதனால ஹரித வாரண பிருத்யர் அப்படின்னு பேர். இன்னைக்கும் அந்த பெருமாளை நீங்க சேவிக்கணும்னா திருமழிசைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, திருமழிசை பக்கத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஊர் நாசரத் பேட்டைன்னு பேர். அந்த நாசரத் பேட்டைக்கு அக்காலத்துல தாசரதி பேட்டைன்னு பேர், முதலியாண்டான் பிறந்த ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்ல பெருமாளுக்கு ஹரிதவாரண பெருமாள்னு பேர். ஏன்னா பெருமாளுக்கு யாகம் செய்தான் யுதிஷ்டிர மகாராஜா. அப்ப பெருமாள் ஒரு பச்சை யானையா பிரத்யக்ஷமானாராம், அதனால ஹரிதவாரணன்னு பேர். அதனால ஹரிதவாரணன் பெருமாள்.
அந்த ஊர்ல இருந்தவர் இவர், திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தா. அதனால அவருக்கு ஹரித வாரண பிருத்தியர் அப்படின்னு பேர். பிறவியிலிருந்தே குருடு அந்த ஹரிதவாரண பிருத்தியர். அவருக்கு ஒரு வாட்டி பிரத்யக்ஷமா கனவுல பெருமாள் சொன்னார், நீர் காஞ்சிக்கு வாரும், உமது கண்களை கொடுக்கின்றோம். அப்போ திருக்கச்சி நம்பிகள் தன் தாத்தாவை தோல்ல சுமந்து கொண்டு பூவிருந்தவல்லி பக்கத்துல, திருமழிசை பக்கத்துல இருக்கக்கூடிய நாசரத் பேட்டை என்கின்ற தாசரதி பேட்டையிலிருந்து திருக்கச்சி நம்பிகள் தன் குருட்டு தாத்தாவா இருக்கக்கூடிய ஹரிதவாரண பிருத்தியரை தோளில் சுமந்து கொண்டு நேரே சென்றார் காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு போய் சேவை இருந்தா அப்படியே தெளிஞ்சுட்டே வந்தது. இல்லாத கண்களை பெற்றார் இவர். அதனால திருக்கச்சி நம்பிகள் சொல்லியிருக்கார் ராமானுஜருக்கு, அந்த பெருமாள் கண் கொடுக்கும் பெருமாள். அதை ஞாபகம் வச்சுட்டு ராமானுஜர் சொன்னார், குரத்தாழ்வான் எமக்கு திருக்கச்சி நம்பிகள் சொல்லியிருக்கார், நீ வா என்னோடன்னு சொல்லிட்டு நேர கூட்டுன்னு போனார் வரதராஜ பெருமாள் கிட்ட. இவருக்கு கண்ணை குடு அப்படின்னார், அவ்வளவுதான் சொன்னார். அப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், பெருமாள் கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, வாயை விட்டு கேட்டுட்டாலே நீச்சனாச்சே. இல்லை நான் சொல்றேன், வரதா கண்ணை குடு. அப்போ கூரத்தாழ்வான் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணார், எனக்கு கண்ணை குடு, எங்க ஆச்சாரியன் சொல்றாப்புல கண்ணை குடு. ஆனா எப்பேற்பட்ட கண்களா இருக்கணும் தெரியுமோ, உம்மை மட்டும் பார்க்கக்கூடிய கண்கள், என் ஆச்சாரியன் ராமானுஜரை மட்டும் பார்க்கக்கூடிய கண்கள். வேண்டாத வாழெல்லாம் பார்க்கவே பார்க்காது பாருங்க. இப்போ பல பேர் என்ன சொல்லுவா, கல்யாணத்துக்கு வந்து என்னை பார்த்தேளா, பிடிச்சிருக்கோ இல்லையோ, பார்த்தேன்னு சொல்லணும். இப்போ கூரத்தாழ்வான் அது சொல்லவே வேண்டாம், சுவாமி எனக்கு 2 பேரை தான் தெரியும், ஒன்று எங்கள் ஆச்சாரியன், இன்னொன்று பெருமாள். இந்த வம்பு தும்புக்கே போக வேண்டாம், மற்றவாழை பார்க்கலேன்னு சொல்லிடலாம் பாருங்க. அதனால கண்ணை கொடுத்தார் அந்த கூரத்தாழ்வானுக்கு இவர். ஆயிடுத்தா, எப்படி இப்போ கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் வரதராஜர் கிட்ட கூட்டுன்னு போனார். ஏன் கூட்டுன்னு போனார்? ஏன்னா அக்காலத்துல திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தா ஹரிதவாரண பிருத்தியருக்கு கண்ணு கொடுத்த பெருமாள் இவர். ஹரிதவாரண பிருத்தியருக்கு கண் கொடுத்தவர்னு எப்படி சொல்றது? சாஸ்திரத்துல 3 இடங்கள் எடுக்கிறா. அந்த புராணங்கள்ல 3 இடத்துல காஞ்சிவரதன் கண்ணை கொடுத்திருக்கிறதா இருக்கு. எங்கன்னா ஒரு ரிஷி இருந்தார், உத்காலியர்னு பேர். அந்த உத்காலியர் என்கின்ற ரிஷிக்கு கண்ணு போனோன்னு இந்த பெருமாள் கண்ணை கொடுத்திருக்கார். ஒண்ணுமே இல்லை, அந்த கவி வீரராகவ முதலியார்னு இருந்தார், அவருக்கும் கண்ணு கொடுத்தவர் இந்த பெருமாள். வெங்கடாத்வரி கவின்னு இருக்கார், அவருக்கும் கண்ணு பிற்காலத்தில் போகும்போது கண்ணு கொடுத்தவர் இந்த பெருமாள். அதனால யாருக்காவது கேட்ராக்ட்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதா இருந்தால் முன்போ பின்போ இந்த பெருமாளை போய் சேவிக்கவும். அது என்ன ஸ்லோகம்னு படிச்சுடுறேன், ஏன்னா ஆச்சரியமான ஸ்லோகம், கூரத்தாழ்வான் கண்ணை பிரார்த்தித்த ஸ்லோகம். அது என்ன அந்த ஸ்லோகம்னு படிச்சுடுறேன். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். இப்போ நீங்கள் உபன்யாசம் கேட்கும்போது கேட்கறது காது தானே, பார்க்குறாப்புல ஒன்றுமே இல்லையா மேடையில், அதனால் கேட்கறது தான் நன்னா இருக்காப்புல இருக்குது இல்லையா. ஒரு நாட்டியம் கிட்டியும் ஆடினா நீங்கள் அட்லீஸ்ட் பார்ப்பேள், பின்ன பின்னமாக அந்த அழகழகாக இருக்கக்கூடிய ஆடைகள்லாம் போட்டுன்னு வருவா. இங்கே அப்படிலாம் ஒருத்தர் இல்லை, அப்படிலாம் பேசுறதுக்கு ஆடுறதும் இல்லை பாடுறதும் இல்லை, சுமாராக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார். காது இருந்தாலே தேவையில்லைன்னு இருக்குது. ஆனால் கண் படைத்த பயன் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், காது படைத்த பயன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கண்ணும் அவ்வளவு முக்கியம், கண்களால் சேவிப்பது. அந்த கண்ணை பிரார்த்தித்த ஸ்லோகம், அது என்ன ஸ்லோகம்னு படிச்சுடுறேன். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச ஷ்யாம குந்தள மனோதசயம் த்வாம் அப்ஜ பாணிபதம் அம்புஜ நேத்ரம் நேத்ர சாத்குரு கரீஷ சதாமே. நேத்ர சாத்குரு கரீஷ சதாமே, கரிகிரில் இருக்கக்கூடிய ஈசனே கரீஷா எனக்கு கண்களை கொடு பிரார்த்தனை செய்தார். அதனால கண்ணு கிடைச்சுடுத்து. இப்போ 5 பேருக்கு கண்ணு கிடைச்சிருக்கு. இந்த கண்ணு கண்ணு கண்ணுன்னு சொல்றாலே எதுன்னு கேட்டா, சாஸ்திரத்துல ஒரு கேள்வி, எவ்வளவு கண்கள் இருக்குன்னு. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கண்கள்? 3. அப்புறம் 3க்கு கணக்கு சொல்லுங்க. 2 கண்கள், அப்புறம் அகக்கண் 1. அகக்கண் 1, முகக்கண் 2. ஆனா சாஸ்திரத்துல ஒரு கேள்வி வரும்போது பிரஷ்னோத்தரத்துல எடுக்கிறா 23 கண்ணு. சுவாமி நீ இது சும்மா ஏதாவது சொல்லி, பாகவதத்தில் 24 குருன்னு ஒன்று வரும் தெரியுமா? பாகவதம் முடிக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டால் உனக்கு எவ்வளோ ஆச்சாரியன்னு கேட்டால் எனக்கு மலை ஒரு குரு, பாம்பு ஒரு குரு, காற்று ஒரு குரு, அக்னி ஒரு குரு, 24 குரு அடக்குவார். இது என்ன சுவாமி 23 கண்கள்னா சாஸ்திரம் சொல்றது? நகக்கண் 20, இந்த காலு கை இதெல்லாம் சேர்த்து போட்டேன்னா 5 5 5 5 20. அப்புறம் முகக்கண் 2, அகக்கண் 1, 23 கண் இருக்கா? இப்போ கரிகிரி தேவன் கிட்ட போனால் எது கிடைக்கும்னு கேட்டால், நம்ம சரித்திரப்படி பார்த்தேன்னா முகக்கண் 2 கிடைக்கும்.
ஆனால் அதை விட முக்கியம் அகக்கண் கிட்டும். அந்த அகக்கண்ணை கொடுப்பவன் வரதன். அந்த வரதன் கொடுக்கின்றபடியால் ஏன்னா நமக்கு ரொம்ப வேணுங்கிறது that mind which is able to differentiate between the good and the bad. இல்லையா? எத்தனையோ பேர் நீங்கள் இந்த வடக்கு ஆசிய நாடுகளுக்கு அதே மாதிரி மேற்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் போனேன்னா அவள் சொல்கிறா, நாங்கள் எல்லோரையும் மாற்றுவோம், இல்லை என்றால் வெடிகுண்டு வைப்போம்னு ஒரு பெரிய புரட்சி இருக்கு பாருங்க. ஏன்னா அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிற அந்த அகக்கண் இல்லாமல் போயிடுத்தே, அவா செய்யறது தான் சரிங்கிறாப்புல தோன்றது. அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் வேணும் பாருங்க. அந்த ஞானத்தை கொடுப்பவன் வரதன், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஞான கண்ணை கொடுப்பதால் கொடுப்பதற்கு வரம், வரம்னா என்ன, பூன் கொடுக்கறது. இல்லாட்டா அந்த ஆசையை விட்டுட்டு இவன் நன்னா இருக்கணும்னு தியாகம் பண்றது. அதனால தான் காஞ்சி வரதனுக்கு நாமாவளியில தியாகராஜன்னு ஒரு பேர் உண்டு. திருவாரூர்ல சிவபெருமானுக்கு தியாகராஜன் ஒரு பேர், காஞ்சி வரதனுக்கு தியாகராஜன் ஒரு பேர் உண்டு. என்ன சுவாமி நீர் கண்ணுலேருந்து கொண்டு வரீர், திடீர்னு தியாகராஜன்கிறீர், எல்லாம் சேர்த்து வச்சு பாருங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ காஞ்சிபுரத்தில் அந்த யானமலை வேழமலைக்கு மீது இருக்கக்கூடிய வரதராஜன் யார்? அவனுக்கு கண்ணன்னு பேர். கிருஷ்ணர் தான் அங்கே இருக்கார். அது எப்படி சுவாமி தெரியறதுன்னா, தேசிகன் எடுக்கிறார், கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. அந்த கரிகிரி மேல இருக்கிறது கண்ணன்கிறார். கண்ணனுக்கு ஷியாம கிருஷ்ணன்னு பேர். ஷியாம அப்படின்னாலே கருப்புன்னு அர்த்தம், கிருஷ்ண அப்படின்னாலும் கருப்புன்னு அர்த்தம். ஏன் சுவாமி ஷியாமனாலும் கருப்புங்கிறேள், கிருஷ்ணர்னாலும் கருப்புங்கிறேள், அது ஏன் அப்படி சொல்லணும்? கருப்பு ஸ்கொயர் எதுக்கு அங்கே சொல்லணும்னு கேட்டால், பொதுவாக நம்ம வாழ்க்கை சரித்திரத்திலே பார்த்தேன்னா என்ன கருப்பான்னு கேட்டால் கருப்பு இல்லை, கருப்பு வருங்கோ. கருப்பு இல்லை, கருப்புன்னு என்ன, நீ பார்க்காத ஒரு கருப்பு, அப்பேற்பட்ட கருப்புன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மேத்தமேட்டிக்கலி கருப்பு இன்ட்டு கருப்பு. அதனால தான் ஷியாம கிருஷ்ணர், அதை நம்ம கருப்புன்னு ஒத்துப்போம். வடக்கில் தான் கிருஷ்ணர் பிறந்தார், ஆனால் அவள் சட்டுன்னு கருப்புன்னு சொல்லவே மாட்டா, ஒரு மாதிரி ப்ரௌன் அப்படின்பா. அதனால தான் அவளுக்கு கருப்புன்னு ஒத்துக்கவே மாட்டா. அவளுடைய இந்த சீரியல் படங்கள்லாம் கூட பாருங்க, கிருஷ்ணர் எப்பவுமே விளவிளையர் தான் காமிப்பா, கருப்பாகவே காமிக்க மாட்டா. அவளுக்கு அது ஒத்துக்க முடியலை. ஆனால் நமக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம மூலமூர்த்தி எல்லாமே கருப்பாக தான் இருக்கார், நமக்கு கருப்பு தான் பிடிக்கும். அதெல்லாம் பாட்டெல்லாம் வேற எழுதி வச்சுருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கருப்பாக இருக்கார். ஆனால் அவள் கருப்புன்னு ஒத்துக்க மாட்டா, சாவரியான்னு தான் சொல்லுவா. நந்த நல்தனதிசு படியா மயசா ஆவரோ சாவரோ, சாவரோன்னு தான் சொல்லுவா, ஒரு மாதிரி ப்ரௌன்னு தான் சொல்லுவா. ஆனால் நமக்கு ஷியாம கிருஷ்ணன்னு பேர். அதனால காஞ்சிபுரத்தில் 108 திவ்யதேசங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அந்த கரிகிரி வரதனா இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர், ஷியாம கிருஷ்ணர். தியாகம் செய்து எதை தியாகம் செய்தார்? ஸ்ரீரங்கத்துக்காக ராமானுஜரை தியாகம் செய்தார். ஸ்ரீரங்கத்துக்காக தூய புல் நிறைந்த அக்ரஹாரமான தூப்புலில் தோன்றிய வள்ளல் வேதாந்த தேசிகனை ஸ்ரீரங்கத்துக்கு தியாகம் செய்தார். ஸ்ரீரங்கத்துக்காக பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், முதலியாண்டான், எம்பார் ஆகிய ஆச்சாரியர்களை தியாகம் செய்தார். அதனால ஆழ்வார்களை தியாகம் செய்தார் ஸ்ரீரங்கத்துக்கு, ஆச்சாரியர்களை தியாகம் செய்தார் ஸ்ரீரங்கத்துக்கு. அதனால தியாகராஜன்னு பேர். காஞ்சிபுரத்து பெருமாளுக்கு தியாகராஜன்னு பேரு, ஷியாம கிருஷ்ணன்னு பேர். அடுத்தா மூணாவது பெருமாளை வேலோடு பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அவருக்கு ஏன் வேல் என்று கேட்டால், கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆழ்வார். கிருத்திகா நட்சத்திரம்ங்கிறது வேலை உடைய முருகனுக்கும் சேரும். அதனால்தான் இன்னைக்கும் பார்த்தேன்னா முருகருடைய ஆச்சரியமான சந்நிதி உண்டு. இன்னைக்கும் தனி கோவிலே உண்டு காஞ்சிபுரத்தில். அந்த வேலோடு கூடியவன் முருகன். இன்னைக்கும் புராணப்படி விநாயகன்தான் ஸ்ரீரங்கத்துக்கு க்ஷேத்திரபாலகன், முருகன்தான் குமாரதாரான்னு சொல்லக்கூடிய திருப்பதிக்கு க்ஷேத்திரபாலகன். அதனால தான் அந்த ஆறுக்கே குமாரதாரான்னு பேர், குமரன். அடுத்தா இப்போ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். ரெண்டாவது கனெக்ஷன் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ராமன்.
ஒன்று கிருஷ்ணர்னு பார்த்துட்டோமா, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ராமன். இந்த ராமனோடு எப்படி சம்பந்தம் தெரிவிப்பேன்னா நன்னா கவனிங்கோ. ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ராமர் விஸ்வாமித்ரரோட காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகும்போது காமாசிரமம்னு ஒரு இடத்துக்குள்ள நுழையறா. அப்போ கேட்கிறார் ராமர், இது எந்த இடம்? இந்த இடத்தில்தான் முருகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி சிவபெருமான் சேர வேண்டும் என்பதற்காக அந்த காமன் கந்தர்ப்பன் அம்பை விட்ட இடம் அப்படின்னு காமாசிரமம்னு ஒரு கதை. 3 சர்க்கங்கள் ஆன உடனே ஷர நிரஞ்ச வனம், ஷரவனம், சரவணம் கிடையாது, அது ஷர நிறைஞ்ச வனம் ஷரவனம். அந்த ஷரவனத்தில் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு பிறந்தவன் முருகன் ஒரு குமார சம்பவம் ராமபிரான் கேட்டிருக்கார். அதனால குமார சம்பவம் முருகன் எப்படி பிறந்தான் என்பதை ராமர் ராமாயணத்தில் கேட்டிருக்கார். ராமர் தான் இப்போது வரதராஜன். அதனால முத்துசுவாமியும் இவ்விடத்தில் தான் உள்ளார். தியாகராஜனும் வரதனிடம், ஷியாம கிருஷ்ண வரதனிடம், முத்துசுவாமி வரதனிடம். இது எங்கே இப்போ டாபிக்கு வராப்புல இருக்கா? என்னோ சுவாமி எங்கேருந்தோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு வரி. இப்போ எடுத்தா இப்போ இதில் என்ன இப்போ 3 பேரை நம்ம பார்க்கலாம். இப்போ 3 பேரில் தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர் பெரிய மகான்கள். அந்த மகான்கள் ஒரே சமயத்தில் அவதரிக்கவில்லை. ஒருவர் மூத்தவர் ஷியாமகிருஷ்ணர், ஒருவர் இளையவர் முத்துசுவாமி தீட்சிதர், நடுவில் இருந்தவர் தியாகராஜர். அப்படிதான் ஒரு சம்பிரதாயமா இருக்கு. இதுல ஒரு விதமா சொல்லின்வரா, இவர் இந்த நாள் பிறந்தார், அவர் அந்த நாள் பிறந்தார். புகைப்படம் வச்சிருக்கிறான்னு கேட்டா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனால பெரியவா சொல்லி சிஷ்யர் கேட்டு அது சங்கீத பிரதர்ஷினி போன்ற புஸ்தகங்கள் எல்லாம் வந்து அப்படி நமக்கு தெரியுது. 3 பேருமே பிறந்தது தோராயிரமா எல்லாரும் ஒத்துக்கிறது திருவாரூர்ல இருந்தவர் தான் தியாகராஜர். யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு தியாகராஜன் பேர் அந்த இடத்துல. அதனால சிவபெருமானின் பெயரை தான் இந்த குழந்தைக்கு வச்சு தியாகராஜன் வச்சு, இவர்கள் ஆந்திராவை சார்ந்த தெலுங்கு பிராமணர்கள். அவர்கள் திருவாரூரில் இருந்து குழந்தை பிறந்தவுடன் நேரு பஞ்சநதி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டா. பஞ்சநதிங்கிறது 5 ஆறு. அதனால்தான் குடமுருட்டி, முடிகொண்டான், அரசலாறு, இந்த மாதிரி 5 ஆறு ஓடக்கூடிய ஊர் பஞ்சநதி க்ஷேத்திரம். சிவனுக்கே அங்க பஞ்சநதீஸ்வரன் பேரு, அம்பாளுக்கு தர்ம சம்பர்தினி அப்படின்னு பேர். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் வாழ்ந்தார் தியாகராஜர். அதனால திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் தியாகராஜன். அந்த தியாகராஜன் பேரோட இவர் நேர பஞ்சநதி க்ஷேத்திரத்துக்கு போய் ராமபக்தனாய் இருந்தார். அடுத்தது விஞ்சி இருப்பவர்கள் 2. ஷியாம சாஸ்திரி பங்காரு காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரகம் சொல்றா. அது காஞ்சிபுரத்திலேருந்து இன்வேஷன், அதாவது ரொம்ப அட்டாக்ஸ்லாம் ஆற சமயத்தில் சேஃப்டிக்காக நேர தஞ்சாவூருக்கு எடுத்துன்னு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவர் அந்த பரம்பரையில் வந்து ஆராதனம் செய்து வந்தார் ஷியாமா சாஸ்திரி. 2. 3வது முத்துசுவாமி. அவர் திருவாரூரில் பிறந்து அந்த ஊர் தேவியான கமலாம்பான்னு பேர். அந்த கமலாம்பிகான்னு சம்ஸ்கிருதத்தில் கமலாம்பான்னு சுருக்கமாக சொல்லுவா. அந்த அம்பாளுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, அவ அமர்ந்திருப்பதே யோக சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ஒரு தனி ஆசனத்தில். நீங்கள் சட்டுன்னு எந்த விதேசத்துலையும் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத போய் பார்க்க முடியாது. 1. 2வது முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஸ்ரீவித்யா உபாசகர். ஸ்ரீவித்யான்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அது என்னன்னா, இப்போ பக்தி யோகம் சரணாகதின்னு பிரசித்தமாக சொல்கிறாப்புல சாக்தர்கள் ஸ்ரீயந்திரம், ஸ்ரீ சக்கரம்னு பேரு. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் முதல் பிரபாட்டகத்தில் வரும். எந்த ஸ்ட்ரக்சருங்கிறத படிக்கிறவாளுக்கு தெரியும். பிந்து திரிகோண வசுகோணன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு. அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரினியை பிரார்த்திப்பதற்காக ஒரு ஸ்லோகம் உண்டு. சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்கமௌலி ஸ்புரத்தாரா நாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீத வக்ஷோருஹாம் பாணிபியாம் மணிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்த சரணாம் தியாயேத்து பராமம்பிகாம்னு முதல் ஸ்லோகம். இது ஸ்ரீ வைஷ்ணவ உபன்யாசகர் என்னம்மா சொல்றார் அப்படின்னு கேட்டால் இருங்க ஸ்ரீவித்யாவுக்கு வரேன். ஏன்னா இதெல்லாமும் நாங்கள் வந்து பூர்வ பட்சத்தில் படிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பல பேர் படிக்கிறா. இதில் இந்த ஸ்ரீவித்யா உபாசனம்னு ஸ்ரீசக்கரம் வருதா. இந்த ஸ்ரீசக்கரத்தில் ஒவ்வொரு தேவியாக பிரார்த்திச்சுட்டே போனோம். ஒரு பேரியர் உண்டு. இந்த ஒரு பேரியருக்கும் ஒரு வாலுக்கும் ஆவரணம்னு பேர். அந்த ஆவரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவியுடைய பர்மிஷன் மூலமாக தான் அடுத்த ஆவரணத்துக்கு போக முடியும். இது உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, சின்ன வயசில் உங்கள் பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஒரு விளையாட்டு கொடுத்துருப்பேன்.
சக்கரம் சக்கரம் சக்கரமாக இருக்கும். அதில் கோலி கோலி கோலியாக இருக்கும். அங்கங்கங்கங்கே என்ட்ரன்ஸ் இருக்கும், நடுவில் போய் வாப்பிட்டுக்கும். அப்படி தான் இருக்கும் ஸ்ரீசக்கரம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. இல்லை ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் பர்மிஷன் மூலமாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இதில் பினல்டிமேட் அந்த ஃபைனல் லெவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவளுக்கு மேச்சகாங்கின்னு பேர். க்ரீன் கலரில் இருப்போம், அவளுக்கு தான் மாதங்கின்னு பேர். அதனால தான் அவள் வீணை நன்னா வாசிப்போம். மாமவ மீனாட்சி ரஜமாதங்கி. வராளி வேணின்னு வருதா அந்த இடத்துல. அதாவது வீணைய வச்சுக்கக்கூடிய அழகிய கூந்தல் உடையவள்னு வருது. வீணை வாசிப்போம். எதுக்கு வீணை வாசிக்கிறான்னா, இவ உள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவிக்கு காவலாளி, அதாவது வாட்ச் உமன். யாருக்குன்னு கேட்டால் அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியவளுக்கு கமலான்னு பேர். 4 கையிலையும் கமலத்தை வச்சுக்கக்கூடியவள். அவள் தான் திருவாரூரில் இருக்கிறதா தீட்சிதர் பாவிச்சு நவாவரணம் பாடினர். அடுத்தா அதனால தான் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் பாடும்போது கூட கமலாவை கொண்டு நிறுத்துறார். நீங்கள் ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் கேட்டேன்னா, ஸ்வேதத்வீபவாசினீம் ஸ்ரீ கமலாம்பிகாம் பராம், அந்த இடத்துல கமலாவை கொண்டு நிறுத்துறார். அதனால ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடியவள் அந்த கமலா. அடுத்தா இதை காஞ்சிபுரத்துக்கு நான் இப்படியாவது கொண்டு வரணுமே, மூவர் போற்றிய வரதன். அந்த கமலா என்கின்ற மகாலட்சுமியை ஸ்ரீ சுக்தம் சொல்றதா. ஸ்ரீ சுக்தம் எல்லாருக்கும் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எல்லா வேதமும் தெரிஞ்சு போயிடுது. அதனால் ரிங்டோன்லேருந்து எல்லா வேதமும் இருக்குது. அதனால் அந்த ஸ்ரீ சுக்தத்தில் கடைசியாக முடிக்கும்போது ஒரு காயத்ரி வரும். மகாதேவியை ச வித்மஹே அப்படின்னு வருதா. மகாதேவின்னு ஒரு வார்த்தை வருதா. மகான்னு தமிழில் சொன்னால் பெரும்னு அர்த்தம். தேவினா தேவின்னு அர்த்தம். மகாதேவினா ஸ்ரீசுக்தப்படி பெரும் தேவின்னு அர்த்தம். அந்த பெருந்தேவி தாயார் இருப்பது காஞ்சிபுரத்தில். அதனால வரதராஜன் தியாகராஜன், தியாகராஜ சம்பந்தம் தியாகராஜருக்கு வந்துருத்து. அந்த வரதராஜன் ராமனாக அனுபவிச்சது குமார சம்பவமான முத்துக்குமரனை. அந்த முத்துக்குமரனான ஸ்கந்ததரோ துரியஹா அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் வருது பாருங்க. ஸ்கந்தஹா ஸ்கந்ததரோ துரியஹா வரதஹான்னு வருது பாருங்க. அந்த முருகனுடைய பேரும் வரதன் பேரும் அடுத்தடுத்து சஹஸ்ரநாமத்தில் வருது. அதனால முத்துசுவாமியினுடைய அம்சமும் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர் எடுத்துள்ளான். பெருந்தேவியான அந்த தாயாரை மகாதேவியாக பாவித்து கமலாவாய் பாவித்து ஸ்ரீவித்யா உபாசனம் பண்ணவர் முத்துசுவாமி தீட்சிதர். எடுத்தா இவ 3 பேரும் காஞ்சிபுரத்து திருவாரூர்லேருந்து இவாளை இழுத்து பிடிச்சி தஞ்சாவூர் திருவையாறில் கொஞ்சம் நிறுத்தி இப்போ ஃபைனலாக செட்டில் பண்ணது காஞ்சிபுரத்தில். இது எப்படி சுவாமி மூவர் போற்றிய வரதன்னா, அதுதான் பியூட்டி. ஆழ்வார்களில் எல்லா ஆழ்வாரும் பெருமாளை பாடவே இல்லை. ஒரே ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார் அத்தியூரான்னு. ஆனால் காஞ்சிபுரம் வரதனுக்கு என்ன ஒரு யூஎஸ்பின்னா, மும்மூர்த்திகள் பாடிய ஒரே ஒருவன் வரதன் தான். ஸ்ரீரங்கத்தை முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார். ஸ்ரீரங்கத்தை தியாகராஜர் பாடியிருக்கார், ஷியாம சாஸ்திரி பாடலை. திருப்பதியை தெரதீயகராதா கேள்விப்பட்டிருப்பாள், தியாகராஜர் பாடியிருக்கார். பூர்ண சந்திரிகால தீட்சிதர் பாடியிருக்கார். ஆனால் ஷியாம சாஸ்திரி பாடலை. அடுத்தா பல க்ஷேத்திரங்கள். இப்போ நீங்கள் முத்துசுவாமி தீட்சிதர் எடுத்துட்டேன்னா திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாளை பாடியிருக்கார், ஷௌரிராஜ பெருமாளை பாடியிருக்கார், சுந்தரராஜ பெருமாளை பாடியிருக்கார், பரிமள ரங்கநாதன் திருவிந்தளூர் பெருமாளை பாடியிருக்கார், நிறைய பெருமாளை பாடியிருக்கார். ஆனால் இவா 3 பேரும் பாடியது காஞ்சி வரதன். ஏன்னா ஷியாம சாஸ்திரி தான் அதில் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டார். அவர் என்ன பண்ணிவிட்டார், 72 கீர்த்தனைகள் 73 கீர்த்தனைகள் கிடைக்கிறது. அந்த கீர்த்தனைகளில் ஸ்வரஜதிகள் வர்ணங்கள் எல்லாம் கலந்து வருது. அதில் கிட்டத்தட்ட எல்லாம் அம்பாளியே பாடியிருக்கார். அம்பாளை பாடாமல் 2 அதில் 1 குமரனான முருகன், 2வது காஞ்சி வரதன். ஆனால் அந்த காஞ்சி வரதனுடைய அந்த வர்ணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனந்த பைரவியில் இருக்குது. அது என்னன்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் ஷியாம சாஸ்திரி நாயிகா பாவனத்தில் பாடுறார். He assumes himself to be a lady who has had the glimpse of the beautiful looks of Varada, and after having separated from him, அந்த விரக தாபத்தில் அந்த வரதனுடைய அழகில் மயங்கி போன ஒரு நாயிகையாக தன் தோழியை பார்த்து சொல்கிறா, அந்த வரதனை விட்டுட்டு நான் வந்துட்டேனே, எவ்வளவு அழகாக இருப்பார் அந்த பெருமாள் அப்படின்னு ஷியாம சாஸ்திரி பாடியிருக்கார். தியாகராஜர் அவர் ரொம்ப திருவையாறுலேயே தான் இருப்பார். அவருக்கு இருந்த ஒரு பெரும் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார், நீ க்ஷேத்ராடனம்லாம் போகணும்னு திருப்பதி வரைக்கும் போய் திருப்பதியில் ஸ்க்ரீன் போட்டதுனால தான் ஸ்க்ரீன் தரங்கோ தெரதீயகராதான்னு பாடினார்.
அடுத்தது கோவூரில் இருந்தார். அதே மாதிரி அப்படி பஞ்சரத்னங்கள்லாம் பாடின்னு வரும்போது காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் இப்போ தான் நடந்து முடிஞ்சது. கருடோ சேவை. கருடோத்சவம் ரொம்ப முக்கியம் காஞ்சிபுரத்தில். எந்த ஊரில் எடுத்துனாலும் கருட சேவை ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கருட சேவை. அந்த கருட சேவையை பார்க்கும்போது வினதாசுத அப்படின்னு அந்த வினதாசுதனான கருடன் மீது பவனை வரக்கூடிய பெருமாளேன்னு ஹரிகாம்போஜியில் பாடினார். யாரு? தீக்ஷிதர், தியாகராஜர். அந்த பெருமாளை தீக்ஷிதர் பாடினார். வரதராஜம் உபாஸ்மகின் இன்னும் 2 கீர்த்தனைகள் உண்டு. கங்கா தரங்கிணின்னு ஒரு ராகத்தில் பாடியிருக்கார். ஆனால் இந்த வரதராஜம் உபாஸ்மகி ரொம்ப அழகு. அது எந்த ராகம்? சாரங்கா. சாரங்கானா என்ன? பெருமாளுடைய வில். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு சாரங்கன்னு பேர் கிடையாது. பெருமாளுடைய வில்க்கு ஷார்ங்கன்னு பேர். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதனால தான் தீக்ஷிதர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அருணாச்சல நாதம்னு பஞ்சபூத கிருதி. அருணாச்சலநாதம் எடுக்கிறாரா? சாரங்க ரூபதரம்னு முடிச்சுட்டார். அந்த இடத்துல ஷார்ங்கன்னு கொண்டே வரல, சாரங்க நல்ல நிறத்தோடு கூடியவர்னு முடிச்சுட்டார். ஷார்ங்கன்னு தான் பெருமாளுடைய வில்லுக்கு பேர். அதனால தான் பல இடத்துல என்ன ஆயிடும் சொல்லுவா, பெருமாளுடைய வில்லுக்கு சாரங்கம்னு பேரு. ராகத்துக்கும் சாரங்கா தப்பு. அவருடைய வில்லுக்கே ஷாரங்க. பேரை மாற்றி வைக்கப்படாது பாருங்க நம்ம. அதனால இந்த இடத்துல சாரங்கால பாடியிருக்கார் பெருமாளை. வரதராஜம் உபாஸ்மஹே வனஜாசனாதி பூஜிதம் வரதராஜம் முரளீதரம் சோபகரம் முரகராதிதுஷ்டஹரம் வரதராஜம் உபாஸ்மஹே நீல மேகஜித ஷரீரம் நிரதிசயானந்தகரம் காஞ்சி நகர விஹாரம் காளி ரக்ஷித சோரம் கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குருகுஹாதி நதம். ஏன் இந்த ஒரு வார்த்தையும் பிரித்து பிரித்து சொல்கிறேன்னா, பாடக்கூடியவாள் அவா பிள்ளைகள் பேத்திலாம் பாடுங்க பாருங்க, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு. அப்படி வார்த்தை தெரியலன்னா மேலோட்டமாக ஓட்டின்னு போகக்கூடாது. அதனால கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குரு குஹாதிநதம் கபில சுகாதி சன்னுத கருட வாஹாரோகம் வரத ராஜம் உபாஸ்மஹே. அந்த இடத்துல கருட சேவையை சொல்கிறார். கருட சேவையை இவரும் சொல்கிறார், தியாகராஜரும் சொல்கிறார், அதே சமயத்தில் ஷியாமா சாஸ்திரின்னு சொல்கிறார். அந்த நாயிகா பாவனத்தில் பாடும்போது கூட அந்த கருட சேவையை விடலை. ஏன் சுவாமி கருட சேவை இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? நீங்கள் எந்த கோவிலுக்கு போங்க 10 நாள் உற்சவம் பட்டியலில் போகும்போது எப்படியாவது கருட சேவைக்கு வந்துருங்கோம்பா. அது என்ன சுவாமி கருட சேவை அவ்வளோ ஸ்பெஷாலிட்டியா அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் இதை புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்கோ, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் கிட்டத்தட்ட அதாவது அந்த லெவலுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா இது எனக்கு புரியறதுக்கு எங்கள் ஆச்சாரியன் அவ்வளோ பாடுபட்டார். வேதத்தில் 2 பாகம் உண்டு. மறுபடியும் வேதத்துக்கு வர வேண்டியதான். காஞ்சி மகாபிரிவா ஒரு வார்த்தை சொல்லுவாள், எங்கே தொட்டாலும் அந்த வேதத்தில் கொண்டு நிறுத்திடணும்னு. அதனால் வேதத்துக்கு தான் இப்போ மறுபடியும் வரணும். அடிய துருடா பாரத வட்டா மாதிரி இப்போ வேதத்துக்கு வந்துடலாம். இப்போ வேதத்தை தேர் ஆர் வேரியஸ் வேஸ் ஆஃப் கிளாசிஃபைங். இப்போ நீங்கள் பிரிக்கும் போதே ரிக் யஜுஹு சாம அதர்வணம் அது ஒரு விதமாக பிரிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேதத்திலையும் சில போர்ஷன்ஸ்லாம் காமனாக இருக்கும். அதுதான் பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத் ஒரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் வேதத்தை 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறீர்கள். ரிக் யஜுஹு சாம அதர்வணம். ஒரு வேதத்துக்குள்ளேயும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. இது காமனாக நீங்கள் ரோஸ் போட்டுட்டேன்னா 4 வேதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் எக்ஸல் ஷீட் மாதிரி வச்சுக்கோங்க வேதத்தை. இப்போ வச்சுட்டேன்னா கடைசி பாகத்துக்கு உபனிஷத்துன்னு பேர். இது எல்லா வேதத்துக்கும் உண்டு. சாந்தோகி உபனிஷத்துன்னு இருந்தால் அது சாம வேதத்தினுடைய பாகம். ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு வச்சுட்டா அது ஒரு வேதத்தின் பாகம். அப்படின்னு எல்லா உபனிஷத்தும் காமனாக வச்சுக்கோங்க. இப்போ வெவ்வேறு உபனிஷத்து இருக்குது. ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தைத்திரேய, ஐத்திரேய, பிருதாரண்யக, ஸ்வேதாவஸ்தார, மகாநாராயணக, சுபால உபனிஷத், இதெல்லாம் உபனிஷத்து. இப்போ இந்த உபனிஷத்துக்கெல்லாம் ஞான பாகம்னு பேர். ஞான காண்டம், ஞான பாகம். ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் பரபிரம்மத்தை தோராயிரமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஞான பாகம்னு பேர்.
பாக்கி 3 இருக்கு பாருங்க, முதல் 3 பாகம் பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதான்னு ஒரு வேதத்துக்கும், அதுக்கு கர்ம காண்டம்னு பேர். கிட்டத்தட்ட கர்மாக்கள் எப்படி, இப்போ ஹோமத்தில் செங்கல் எங்கே வைக்கணும், நெய்யில் தோச்சி வைக்கணுமா, கட்டை எப்படி எடுக்கணும், அடுத்தது சாதத்தை எப்படி போடணும், பிரம்மா உக்காத்தி வைக்கணும், பாடுறதுக்கு உத்காத்தா வைக்கணும், இப்படின்னு ஸ்ரௌத பாகத்தெல்லாம் முதல் பாகம் சொல்லும். அதெல்லாம் ரிச்சுவல்ஸ் பற்றி சொல்லும். கர்ம காண்டம் புரிஞ்சுங்களா? கடைசி ரோ உபனிஷத், அது ஞான காண்டம், ஞானத்தை பற்றி சொல்லும். இப்போ கர்மாவை நீங்கள் ஒழுங்காக பண்ணேன்னா இட் வில் லீட் யூ டு ஞானம். தியரிட்டிக்கலி அதுதான் அர்த்தம். நீங்கள் கர்மாவை பண்ணிகிட்டே வந்தேன்னா ஞானத்தில் கொண்டு நிறுத்திடும். ஒன்றுமே இல்லை, 1.5 வயசு குழந்தை, அதுக்கு நீ இப்போ ஒரு ப்ரஷ் கிடைக்கிறது, குழந்தைக்கு பல்லு தேக்க கற்றுத்தரணும். அம்மா ஈ காமி ஈ அப்படிங்கோ. அதனால தான் அதை நல்லா தேய்ச்சி விடுவோம். குழந்தாய், உன் தந்தங்களில் பற்களில் நிறைய அழுக்கு இருக்குது, இதை எடுத்தால்தான் உனக்கு விலகும். இதெல்லாம் சொல்லவே மாட்டான். முதல்ல கற்று தந்துடுவோம். அது முதல்ல பழையின்னு உட்காந்து தேக்கும். ஆயிடுத்தா, இப்போ 6வது வயசில் ஸ்டாண்டர்ட் 1க்கு போவோம். அப்போ போகும்போது டீச்சர் சொல்லுவோம், யூ நோ குட் மார்னிங் சில்ட்ரன், குட் மார்னிங் மிஸ், யூ நோ வை யூ ஆர் ப்ரஷிங், பிகாஸ் த ஜெர்ம்ஸ் ஹாவ் டு கோ அவே. ஞானம் இப்போ வந்திருக்கு. கர்மா முதல்ல ஏற்பட்டுடுத்தோம். பல்லு தேக்கிறதுங்கிற கர்மா முதல்ல, ஏன் தேக்கிறோங்கிற ஞானம் பின்னாடி. முதல் 3 பாகம் கர்ம காண்டம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? ஞானம் வரணுங்கிறதுக்காக ஞான காண்டம். சுவாமி ப்ரஷிங்லேருந்து வேதம் வரைக்கும் போயிட்டு அது சொன்னால் தான் நமக்கு புரியுது. ஏன்னா இப்போ திடீர்னு பிராஜாபத்தியம்னு ஒரு யாகத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா முதல்ல அந்த யாகம் பேரே நமக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. ப்ரஷிங்கில் கொண்டு நிறுத்தும். இப்போ இந்த வேதம் இருக்கு இல்லையா, வேதத்துக்கு அந்திம பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தான ஞான காண்டத்துக்கு வேதாந்தம்னு பேர். ஆயிடுத்தா? உபனிஷத்துக்கு இன்னொரு பேரு ஞான காண்டம், வேதத்துக்கு அந்திம பாகமாக இருக்கிறதுனால வேதாந்தம். எல்லாரும் சொல்லுவா, ஐ எம் கோயிங் டு வேதாந்தா கிளாஸஸ். அவளுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ், எவ்வளோ ஞானம் வருதுன்னு தெரியல, ஆனால் ஐ எம் கோயிங் டு வேதாந்தா கிளாஸஸ். ஆனால் வேதம் கிளாஸ்ன்னு எல்லாருக்கும் சொன்னால் கொஞ்சம் தாழ்வு, ஏன்னா அது கர்மா தான். கர்மா முதல்ல தெரிஞ்சாதான் ஞானத்துக்கு லீட் ஆகும், அது ஓகே. இந்த வேதாந்தம்னு இருக்கா, இது வேதத்துக்கு சிரஸ்ஸு. வேதம் என்கின்ற 3 பாகம் கர்ம காண்டத்துக்கு மகுடம். நன்னா இதை புரிஞ்சுட்டேன்னா தான் கருட சேவை புரியும், இல்லாட்டா புரியவே புரியாது. இப்போ உபன்யாசத்தில் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, பாட்டுலேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ கச்சேரி எடுத்துட்டேன்னா பாடுறவர் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பாடணும்னு வரணும். இப்போ பாடும்போது எதிர்க்க இருக்கிறவருடைய திருமுகத்தை பார்த்து அவருக்கு இவர் பாடுறது புரியலன்னா நிறுத்திட்டு மறுபடியும் பாட மாட்டார். புரியறதோ இல்லையோ பாடின்னு போயிடுவார். இப்போ உபன்யாசம் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் புரியலேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கணும். அதனால் புரிஞ்சுக்கிறாப்புல ஒரு திருமுகத்தை காமிச்சிருங்க, மேலே கதை நகரும். அதனால் நேக்கு ஒரு பயம் வந்துடும், யோ இவாள் புரியலையோ, அடுத்தது எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பயம். அதனால் இப்போ இந்த வேதம் இருக்கு இல்லையா, இந்த வேதத்துக்கு மகுடம். மகுடம்னா க்ரௌன். க்ரௌனுக்கு ஸ்ருதி சிரஸ்ன்னு பேர். ஏன்னா வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரா, வேதத்துக்கு சிரஸ்ஸு தான் வேதாந்தம். இப்போ வேதம் இங்க, வேதாந்தம் சிரஸ்ஸு. இப்போ வேதத்துக்கு ஸ்வரூபம் எதுன்னு ஒரு கேள்வி வந்தது. வாட் ஃபார்ம் வேதாஸ் ஆர்? நீங்க படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் தெரியல. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுக்கும்போது ஒரு பெயிண்டிங் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். 4 குழந்தைகளை பிடிச்சுன்னு வருவார். நீங்க பார்த்துருக்கலாம்? அது 4 குழந்தைகள் யாரு சுவாமின்னு கேட்டால் அப்போ தான் பெரியவாள்லாம் எடுப்பா. இது ஒன்று ரிக்வேதம், ஒன்று சாமவேதம், ஒன்று யஜுர்வேதம், ஒன்று அதர்வண வேதம். அதாவது வேதங்கள்லாம் சாக்ஷாத் குழந்தை மாதிரி. பெருமாள் தன் 4 குழந்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்தார். இது ஒரு ரூபம், வேதத்துக்கு குழந்தை ரூபம். 2வது, அந்த வேதங்களை பசு ரூபமாக வரும். 2வது கௌர்பூத்வா அஸ்ருமுகி கின்னான்னு பாகவதம். அதனால பூமி தேவியும் பசு ரூபத்தில் வருவோம், வேதங்களும் பசு ரூபத்தில் வரும். நம்பர் 2. 3வது, வேதம் எந்த ஸ்வரூபம்னு கேட்டால் கருட ஸ்வரூபம்னு வேதம் எடுக்கிறது. எங்க சுவாமி இதெல்லாம் இருக்கு? வேதத்தில் ஸ்வஸ்தி வாசனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது பெருமாள் நகர்ந்து வந்தார்னு இந்த ஸ்வஸ்தி வாசனம்னு நம்ம படிப்பா. பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ அப்படின்னு படிக்கணும் இல்லையா, அதில் வரும் ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷஹ அரிஷ்டநேமிஹி அப்படின்னு வருது. ஸ்வஸ்தி தார்க்ஷ அப்படின்னு வருது. தார்க்ஷன கருடன் அர்த்தம். கருடன் உருவாம். அதனால தான் பாகவதத்தில் ஒரு சீக்ரெட் என்ன ஆகுதுன்னா, துருவன் தபம் பண்ணுறான் பெருமாளை நோக்கி. ஏன்னா அவனுக்கு அப்பாவும் சரியில்லை, சித்தியும் சரியில்லை. சித்தி சுருச்சின்னு பேர், அப்பா பேர் உத்தானபாதன். அப்பாவும் சரியில்லை, சித்தியும் சரியில்லை. சரி, அப்பா கிடைக்கணுங்கிறதுக்காக சித்தி கிடைக்கணும்னாவது 9:30 மணிக்கு பார்த்தா சித்தி கிடைப்போம். அதனால் அப்பா வேணுங்கிறதுக்காக பெருமாளை நோக்கி தபம் இருக்கார். அப்போ தான் பெருமாள் வரார்.
அப்போ பெருமாள் வரும்போது சுகபிரம்மம் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பெருமாள் கருடன் மீது வந்தார், கருடன் பறக்கும் போது சாமவேதம் கேட்டுதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்தில். நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன் கருடன் பறக்கும்போது சாமவேதம் கேட்கணும்னா தேசிகன் கருட பஞ்சாசத்தில் எடுக்கிறார். ஏன்னா கருடன் பறக்கும் போது அவர் 2 பக்கமும் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாமவேதமா. அவருடைய 2 கண்ணும் காயத்ரி மகாமந்திரமா. அதனால சாக்ஷாத் கருடன் வேதஸ்வரூபி. இப்போ வேதத்துக்கு சிரஸ் எதுன்னு சொன்னேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், எனக்கு 3 வாட்டி நான் சொன்னது. வேதத்துக்கு சிரஸ் வேதாந்தம். வேதாந்தத்துக்கு என்ன காண்டம்னு பேரு? ஞான காண்டம். ஞான காண்டத்தின் மூலமாக யாரை தெரிஞ்சுப்பேள்? பரபிரம்மம் பெருமாளை தெரிஞ்சுப்பேள். இப்போ வேதம் கர்மகாண்டம், வேதமான கர்மகாண்ட ஸ்வரூபம் கருடன். வேதாந்தம் வேதத்துக்கு சிரசு ஞான காண்டம், அதன் மூலமா பெருமாளை தெரிஞ்சுப்பேள். வேதத்துக்கு மகுடம் வேதாந்தம், கருடனுக்கு மேல பெருமாள். புரியுறதா உங்களுக்கு கருட சேவையுடைய அர்த்தம்? ஏன் கருட சேவைனா, வேதஸ்வரூபியான கருடன் வேதத்தின் அந்திம பாகமான வேதாந்தத்தால் கொண்டாடப்பட்ட நாராயணனை சுமந்து கொண்டு வரான். அதனால கருட சேவையை பார்த்தா பூர்ண வேதாத்தியனம் படிச்சதுக்கு சமம். நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு கிளாஸில் போய் பிரதமையா கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா பௌர்ணமியா இதெல்லாம் பார்க்காமல் நேராக போய் கருட சேவையை சேவிச்சுட்டேள், வேதாத்தியனத்துக்கு சமம். அந்த வேதாத்தியனம் பண்ணால்தான், அந்த பெருமாளை பார்த்தால்தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கண் திறக்கும். அந்த அகக்கண்ணை திறக்க வைப்பவன் வரதன். அந்த அகக்கண் திறந்தால்தான் அவனை பற்றிய ஞானம் கிடைக்கும் என்பதற்காக தியாகராஜனான தேவராஜனான வரதராஜன் என்பவரை தியாகராஜர், அந்த தியாகராஜனான பெருமாளை காவலாக இருக்கக்கூடிய முத்துசுவாமியை முத்துசுவாமி தீட்சிதர், அந்த பெருமாளான ஷியாமகிருஷ்ணனை ஷியாமா சாஸ்திரி, மூவரும் கருட சேவையில தன் அகக்கண்ணை திறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 3 பேரும் பாடின ஒரே பெருமாள் காஞ்சி வரதன். அதனால மூவர் போற்றும் வரதன். நீங்க எந்த பெருமாளுக்கு இது ஒரு யூஎஸ்பியே கிடையாது. இவன் 3 பேரும் பாடியிருக்க ஒரே ஒருவன் வரதன். அந்த வரதன் கண்ணை மட்டும் கொடுக்க மாட்டான், மதில் எழுப்ப வேண்டும் என்றால் தனத்தையும் கொடுப்பான். ஸ்ரீரங்கத்தில் திருமங்கையாழ்வார் அவருக்கு தனம் சம்பாதிக்கணும், ஏன்னா அந்த தனம் வச்சு தான் மதில் சவர் எழுப்பணும். அப்போ ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது கனவுல பெருமாள் சொல்றார், காஞ்சிபுரத்தில் என் பெருமாள் கோவிலில் உள்ள பிராகாரத்தில் தோண்டு ஒரு புதையல் கிடைக்கும், அதை வச்சுன்னு வந்து கட்டு. அதனால காஞ்சிபுரத்து பெருமாள் அந்த தனம் கொடுத்ததை வச்சு தான் திருமங்கையாழ்வார் எழுப்பினார். அந்த காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் போனேன்னா, இவ்வளவு காஞ்சிபுரத்தை பற்றி கேட்டுவிட்டேன். பশ্চিம துவாரம் மூலமாக தான் பெருமாள் வருவார், வெஸ்டர்ன் காரிடார் வழியாக தான் வெளில வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கருட சேவை. காலங்கார்த்தால் ஒரு 9:30 மணி அப்படி கிளம்பிடுவார் பெருமாள். சுட 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 நம்ம தாண்டவம் ஆடுவோம். அங்கே போய் அங்கே பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு அப்படியே அந்த குடங்களில் தீர்த்தம் வாரி இறைப்பா. ஏன்னா அவள் வரக்கூடிய பாதையெல்லாம் மெத்து மெத்துன்னு ஆகணும் என்பதற்காக. ஆச்சரியமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு சின்ன விசேஷம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது தேசிகனை பற்றி விசேஷம். அடியனுக்கு ஒரு எங்கே போனாலும் தேசிகனை தொட்டணும். அதனால் இந்த தேசிகனை பற்றி விசேஷம். இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. காஞ்சிபுரத்தில் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் காரிடார் அனந்த சரஸை தாண்டி உள்ளே போவேள். போன உடனே ஃபஸ்ட்டு அப்படி தாயாரை சேவிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போனால் தாயார் சேவிச்சுட்டு நேராக போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதி அழகியசிங்கன், அவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக போனேன்னா 24 படி தாண்டி நீங்கள் உள்ளே போனேன்னா காஞ்சிவரதனை சேவிப்பேள். காஞ்சிவரதனை சேவிச்சுட்டு வெளியில வரும்போது தேசிகன் எடுக்கிறார், அனிபிருத பரிரம்பை ராஹிதாம் இந்திராயாக கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர் மானசம் சந்நிதேயாக. எப்பேற்பட்ட பெருமாள் எடுக்கிறார். விரத சிகரி சீம்னாம் சத்வவான் பத்மயோனேஹே துரக சவனவேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாக கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயது குஷலம் நஹ கோபிகாருண்யராசின்னு வரதராஜ பஞ்சாசத்து எடுக்கிறார். கூரத்தாழ்வான் எடுக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயேன்னு எடுக்கிறார். அந்த பெருமாளை சேவிச்சு நீங்க பிரதட்சிணமா வரும்போது 4 கால் மண்டபம் ஒன்று உள்ள இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணுங்க.
அந்த இடத்துல தான் தேவப்பெருமாளை வைக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ண இடம். அங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் பாருங்க. அதை நான் கோவிலுக்கு போனால் எப்போ வெளில வருவோங்கிற அவசரத்தில் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தோராயமாக பெருமாளையே சேவிக்க முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. காஞ்சி கோவிலுக்குலாம் ஒரு 1.5 hours 2 hours வச்சுக்கோங்க. போய் பார்த்தேன்னா திருவாலவட்ட கைங்கரியம் பண்ண இடம். அந்த இடத்துல சீலிங்கை பாருங்க. நாங்கள்லாம் பில்லானியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஈவெண்ட்னா புது விதமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஷவுர்லலாம் ஒட்டவே மாட்டா, சீலிங்கில் ஒட்டி வச்சுருவா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிலாம் பார்ப்போம் பாருங்க. அப்போ நிச்சயமாக போவோம். அதில் சீலிங்கில் அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கும். என்னன்னா 5 வயசுல சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அவருடைய பிராச்சாரியன் நடாதூர் அம்மாள் அருளின இடம் அது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 750 years பிஃபோர் நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் படத்தில் வரும், நீங்கள் பாருங்க அந்த சீனை பார்ப்பேன். என்னன்னா நடாதூர் அம்மாள்னு ஒரு ஆச்சாரியன். அந்த நடாதூர் அம்மாளுக்கு 105 வயசு, 105. தள்ளாத வயசுல உட்காந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீபாஷ்யம். அந்த இடத்துல உட்காந்துட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் உட்காந்துட்டு இருக்கா. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கிடாம்பி அப்புள்ளார் அப்படின்னு பேர், சில பேர் அப்பிள்ளார்னு சொல்லுவா, எது சொன்னாலும் ஓகே. அந்த கிடாம்பி சுவாமியுடைய தங்கை தோத்தாரம்மான்னு பேர். அவளுடைய பிள்ளை தான் வேதாந்த தேசிகன். சின்ன பிள்ளை, பூணல் கூட போடலை, 5 வயசு. அந்த குழந்தைய கூட்டுன்னு வரார் அவருடைய மாமாவான கிடாம்பி அப்பிள்ளார். அன்னைக்கு காலக்ஷேபம் நடந்துருக்கு ஸ்ரீபாஷ்யம். அப்போ முதல்ல அதாதோ பிரம்ம ஜிக்யாசா முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் மகாபூர்வ பக்ஷம் ஆன உடனே மகா சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கார் நடாதூர் அம்மாள். அப்போ விஷ்ணு புராண வாக்கியம் பதே பராசர சத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. விஷ்ணு புராணம் வந்து முதல்ல பிராகிருதத்தில் தான் இருந்தது, அப்புறம் தான் சம்ஸ்கிருதத்தில் வந்தது. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பதே பராசர சத்தம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கிளாஸ் நின்று போயிடுறது. அந்த 5 வயசு குழந்தைய அம்மாள் பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கு இந்த குழந்தை, வாடா 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 உட்காச்சிக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காத்தி கோதியெல்லாம் விடுறார். ஆச்சு. எப்போ பிறந்தது? அப்போ அவர் சொல்கிறார், இது புரட்டாசி மாதத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தை பிறந்தது இந்த குழந்தை. என்னுடைய தங்கை தோத்தார் அம்மாவுக்கும் எங்கள் ஆத்து மாப்பிள்ளை அனந்த சூரிக்கும் பிறந்த குழந்தை இது. வெங்கடநாதன் பேர் வச்சிருக்கோம், நீங்கள் அனுகிரகம் பண்ணணுங்கிறார். நன்னா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறார். எங்கடா கிளாஸை விட்டோம், உபன்யாசத்துலேயே அப்படி ஆகிடும் எங்களுக்கு. எங்கே விட்டோன்னே தெரியும், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்டும். அது எங்கே விட்டோன்னே தெரியல. அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சார் 1 minute சார், ஐ திங்க் பேஜ் நம்பர் 83 84 எல்லாம் சொல்கிறது. அப்போ இந்த குழந்தை பதே பராசர சத்தம் நீ அங்கே விட்டேள்னு சொல்கிறது. அப்போது அம்மாள் அனுகிரகம் பண்ணார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ் திரைவித்திய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம். நீ பெரிய ஆச்சாரியனாக வருவே இந்த சம்பிரதாயத்துக்கு, உன் ஞாபக சக்தியே அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறார். அந்த குழந்தை தான் பின்னாடி வேதாந்த தேசிகனாக வருது. அந்த குழந்தைக்கு என்ன ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அதுவும் அந்த சீலிங்கில் எழுதி இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பா. அது நீங்கள் போய் பாருங்கள். அதுதான் 750 அடுத்தது ப்ரோக்ராம் வரும். மூவர் போற்றும் வரதன். நீங்கள் இன்றைக்கி வரதராஜ பெருமாளை நன்னா அனுபவிச்சிருக்கேள். அதனால் போகும்போது கிட்டத்தட்ட கண்ணாடி கூட உங்களுக்கு வேண்டாம் பாருங்க, எல்லா கண்ணும் திறந்து வச்சாச்சு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். மூவர் போற்றும் வரதன், நிஜமாகவே இந்த தலைப்பு பற்றி எப்படி இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருந்தது. எவ்வளோ அழகாக சுவாமி சிறப்பாக இந்த மும்மூர்த்திகள் ஜெயந்திக்கு அவ்வளோ ஆப்டான ஒரு ப்ரோக்ராம் சுவாமியினுடைய இந்த உபன்யாசம். ரொம்ப அழகாக, அது ஆக்சுவலாக ரிசர்ச் சப்ஜெக்ட் மாதிரி தான். இது எங்கே கனெக்ட் பண்ணி வேதத்துலேருந்தும் காஞ்சிபுரத்துலேருந்தும் மும்மூர்த்திகளை கனெக்ட் பண்ணி அவள் பாடிய பாட்டு எல்லாத்தையும் சொல்லி சுவாமியால் தான் இது பண்ண முடியும், இந்த மாதிரியா இது எடுத்துன்னு வர முடியுன்றது சுவாமியால் தான் முடியுன்றது பிரத்யட்சமாக நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. எங்கள் கிருத்தஜ்ஞ சுவாமிக்கு தெரிவிச்சுக்கிறோம். வருஷா வருஷம் சுவாமி எங்களோடையே இருக்கணும், இருந்து எங்களுக்கு சிறப்பை சேர்க்கணும்னு சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறோம். அடுத்தது ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலன் சாருடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. குரூப் கிருத்திஸ் ஆஃப் ட்ரினிட்டி என்ற தலைப்பில் அவரோட டெல்லி சுந்தர்ராஜன் அவர்கள் வயலின், நெய்வேலி நாராயணன் மிருதங்கம், ஸ்ரீ பிஎஸ் புருஷோத்தமன் கஞ்சீரா எல்லோரும் இருந்து அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க 3 நாள் ப்ரோக்ராம் இருக்கே, அது சொல்லிவிடுங்க. ஜூலை 1 to 4 இங்கே வந்து ஸ்ருங்கேரி மடத்தில், ஆரேபுரம் ஸ்ருங்கேரி மடத்தில் பிரவச்சன மண்டபத்தில் ஜூலை 1, 2, 3, 4 நாள் சாயங்காலம் 6 to 8 லக்ஷ்மி அஷ்டோத்திரம், பிரகிருத்தியை நமஹா, விக்ருத்தியை நமஹா, வித்யாயை நமஹான்னு சொல்கிறோம் இல்லையா,
அந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் அடியனுடைய ஆச்சாரியன் கருணாகராச்சாரியார் எழுதின சம்ஸ்கிருத வியாக்கியானத்துலேருந்து ஒரு கதையாக எடுத்து பலனோடு சொல்ல போகிறேன். 4 நாள் இங்கே சிங்கேரி மடத்தில், 5, 6, 7 1 to 4 சிங்கேரி மடம், 5, 6, 7 மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் கண்டினியூவேஷன். அந்த 7 நாளில் 108 நாமாவையும் முடிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பல பேருக்கு மனப்பாட்டமாக தெரியும், அர்த்தத்தோடு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க. இல்லை கதையோடு சொல்ல போகிறேன். அந்த முதல் 4 நாள் லயன்ஸ் கிளப் நடத்துகிறா ஆரிபுரத்தில். அடுத்த 3 நாள் பார்த்தசாரதி சுவாமி சபாவின் அந்த அனுகிரகத்தினால் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் நடக்க போகிறது. அவளுடைய நிகழ்ச்சியானபடியால் ஐ டேக் த லிபர்ட்டி, நீங்கள்லாம் ஒருத்தரம் வந்து அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை.